இன்றைக்கி ஒரு பழமொழி சொல்லி தான் நம்ம வீடியோ தொடங்க போகிறேன். அதுவும் நம்ம ஊர் பழமொழி கிடையாது, ஆஃப்ரிக்க பழமொழி. ஓகேவா? அவுட் ஆஃப் த ஹேட்ரட் ஃபார் தி காக்ரோச் தி ants voted for the insecticide and they all died including the housefly that didn't vote அப்படின்னு. ஸோ இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் கருப்பாம்பூச்சி இருக்குது, அப்புறம் எறும்புகள் இருக்குது, அதே மாதிரி ஈக்களும் இருக்குது. இப்போ எறும்புகள் என்ன பண்ணுதான், கருப்பாம்பூச்சி மேலே கொண்ட வெறுப்புனால பூச்சிக்கொல்லி மருந்துக்கு ஆதரவாக வாக்களிக்குதான். இந்த பிரச்சனைக்கு நடுவில் நமக்கு எதுக்கடா வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும், நமக்கு எதுக்கு அரசியலாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்த வீட்டில் இருந்த ஈக்கள் இருக்கு இல்லையா, அதுவும் பூச்சிக்கொல்லி மருந்தால் மொத்தமாக எல்லாமே கொல்லப்பட்டு தான். அதாவது இதில் கேட்குறதுக்கு ஒரு குட்டி என்னடா பூச்சி கதையாக இருக்கலாம், ஆனால் இதில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பானது, உங்களுக்கே தெரியும். ஸோ நெவர் ஸ்டே ஏ பொலிட்டிக்கல். சில பேர்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனில் சொல்லுவாங்க, நமக்கு எதுக்குப்பா பாலிட்டிக்ஸ்லாம், அதெல்லாம் வந்து நான் கலந்துக்கிறதே இல்லை, அதெல்லாம் வந்து நான் உள்ளவே வர மாட்டேன் அப்படின்னு. ஸோ தே ஆல் சே இதுன்னு ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரியும் ஒரு ட்ரெண்டாக சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு, ஒரு கெட்ட விஷயத்துக்கு எதிராக நீங்கள் போராடலனாலும் பரவாயில்ல, பட் அப்படி ஒரு விஷயம் நடக்குது, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட மாட்டேன், நான் வந்து உள்ளவே வரமாட்டேன் அப்படின்னு ஒதுங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதே நீங்கள் கெட்ட விஷயத்துக்கு துணை போகிறது தான் அர்த்தம் அப்படின்றது தான். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லதை சப்போர்ட் பண்ணலாம், கெட்டதை சப்போர்ட் பண்ணலாம், எல்லாருக்குமே அவங்கவுங்களோட சாய்ஸஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எது நல்லது கெட்டது அப்படின்றதே வந்து மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும் இல்லையா? ஸோ ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அது என்ன அப்படின்னு தெரியணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாறு. அதாவது 1952 வருஷத்துலேருந்து இப்போ இந்த வருஷம் நடந்த 17வது தமிழக சட்டமன்ற தேர்தல் வரைக்குமான என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது பார்க்க போகிறோம். இதை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழக பொது தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு நம்ம தொகுதிகள், அதாவது 234 தொகுதி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், இப்படி நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு நமக்கான பிரதிநிதி யார் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதன் மூலமாக நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான தலைவன் அல்லது தலைவி, இந்த குடும்பத்தோட தலைவன் யார் அப்படின்றத நம்ம எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள்லாம் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாறு அப்படின்னு நான் இந்த வீடியோவை சொல்கிறத விட, அப்படி நடக்கிறத விட தமிழக அரசியல் வரலாறு அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை விஷயங்களை நம்ம வந்து 52லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நடந்த அத்தனை பொலிட்டிக்கல் விஷயங்களையும், ஒவ்வொரு சின்ன ஆக்ஷன், அதுக்கான பெரிய ரியாக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழக அரசியலை பற்றி பொதுவாக பேசும்போது எப்போவுமே வந்து இட்ஸ் பீன் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிசம் அப்படின்னு தான் அந்த இரு பெரும் கட்சிகள் தான் இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அந்த மாதிரி ஒரு டியோபோலிக்கு தமிழக அரசியல் அப்படின்றது மாறிச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டார் பிளேயர் இறங்கும் போதும் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சினாரியோஸ் எல்லாம் மாறிச்சு, என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தது, இம்பாக்டை கொண்டு வந்தது அப்படின்றது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேக்கேஜாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பண்ணும்போது மனசில் ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுருந்தேன். அது என்னென்னா, இந்த கட்சிக்கும் சார்பான ஒரு வீடியோவாக இது போயிடக்கூடாது அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நியாயமான ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த வீடியோ இது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஏன்னா 17 சட்டமன்ற தேர்தல் பார்க்க போகிறோம் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷார்ட்டாகவும் சொல்கிறேன். வீடியோக்கு போகலாம். வணக்கம் கண்மணிஸ், நான் ஷரண்யா துராடி. இப்போ இந்த சட்டப்பேரவை தேர்தலோட வரலாறு நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த வருஷத்துக்கு போகணும்னா 1951 வருஷத்துக்கு நம்ம போகணும். ஸோ எஸ், இங்கே தான் வந்து முதல்ல, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு எல்லாருமே, அதாவது அதுக்கு முன்னாடியெல்லாம் வாக்குரிமை அப்படின்றது இருந்தது. அதுக்கு வந்து அடிப்படையாக சொத்து வரி யாரெல்லாம் கட்டினாங்களோ அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு சொத்து வரி அப்படின்றது இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு சொத்து வரி கட்டினவங்க மட்டும்தான் வாக்களிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு உரிமை சிஸ்டம் ஒன்று இருந்தது. ஸோ அதனால் எல்லாருமே, இத்தனை பேர் இருந்தாலும் அப்போ வந்து எல்லாராலையும் ஓட் அப்படின்றத வந்து போட முடியாது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே 21 வயசு முடிச்ச எல்லாருக்குமே வந்து வாக்குரிமை அப்படின்றது வந்தது. ஸோ 1951 அங்கே ஆரம்பிச்சு 1952, அதாவது 1951 நவம்பரில் ஆரம்பிச்சு 1952 மார்ச் வரைக்கும் நடந்த தேர்தல் தான் தமிழ்நாட்டோட ஆக்சுவலான முதல் சட்டமன்ற தேர்தல். எல்லாருமே கலந்துக்கிட்டது. ஸோ நம்ம 1951 இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறது சென்னை மாகாணம்
மாநிலமாக அப்போ இருந்தோம். நம்ம வந்து மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேரில் பெருசாக இருந்தோம். அதாவது பல மொழி பேசக்கூடிய மாநிலங்கள்லாம் நம்ம தான் உள்ளே வச்சுருந்தோம். அதாவது மலையாளம் பேசக்கூடியவங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க, அப்புறம் கன்னட மாநிலங்கள், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருந்தது. ஸோ அதனால் இப்போ நமக்கு 234 தொகுதி இருக்கு இல்லையா, அப்போது ஆப்வியஸ்லி அப்போ மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்தோம், தமிழ்நாடு அப்படின்லாம் நம்ம வந்து ஆகலை அப்படின்றதுனால. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட்டில் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ எவ்வளோ இருக்குது, 234 இல்லையா. அப்போது நம்மளோட தொகுதிகள் ஆப்வியஸ்லி நிறைய நம்பர்ஸ் இருந்தது. ஸோ 375 தொகுதிகள். அதாவது இந்த 375 தொகுதிகளுக்குள்ள 66 இரட்டை தொகுதிகளும் இருந்தது. இது இரட்டை தொகுதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 375 தொகுதிகளில் மெட்ராஸ் ஸ்டேட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த 66 தொகுதிகளில் மட்டும் அங்கே இருக்க வாக்காளர்களுக்கு வந்து இரட்டை வாக்குரிமை. அதாவது அவங்களுக்கு உள்ளே போகும்போது 2 ஸ்லிப் கொடுப்பாங்க. ஒன்று தனி, அதாவது காமனாக பொது வேட்பாளர்கள்லாம் நிறுத்தியிருப்பாங்க. இன்னும் ஒன்றுத்தில் வந்து இந்த பட்டியலினத்தை சார்ந்தவங்க வந்து வேட்பாளர்களாக நிறுத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு பொது வேட்பாளர், இன்னொன்று பட்டியல் இன வேட்பாளர். ஸோ அப்படின்னு 2 தரப்புல இருந்தும் சமூக நீதியை மனதில் கொண்டு 2 தரப்புல இருந்தும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இது. இதுக்கப்புறமா 1957க்கு அப்புறமா தனி தொகுதி அப்படின்றது வந்து அறிமுகமாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த இரட்டை வாக்குரிமை அப்படின்றதெல்லாம் வந்து மாற்றியாச்சு. ஸோ அது வரைக்குமே இந்த இரட்டை தொகுதிகள் அப்படின்றது வந்து இருந்தது. ஸோ அந்த கணக்கில் 375 தொகுதிகள். ஓகேவா. அந்த காலகட்டத்தை மெட்ராஸ் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்து மேஜர் பிளேயர்ஸ், கட்சிகள் வந்து முக்கியமான பார்ட்டிஸ் யார் இருந்தாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த திராவிட கட்சிகள்லாம் வந்து உள்ளவே வராத காலகட்டம். அப்போ வந்து முக்கியமான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட். எஸ், கம்யூனிஸ்ட் அப்படின்றவங்க வந்து இன்றைக்கி ஒற்றை இலக்க தொகுதிகளில் வந்து அவங்க இப்போ கான்டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் அப்படின்றவங்க வந்து காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிப்பா அப்படின்ற ஒரு பேரோடு அவங்க வந்து இருந்தாங்க. படித்தவங்களோட கட்சி, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அப்படின்றவங்க ஆயுத புரட்சி மேலே நம்பிக்கை கொண்டவங்க அப்படின்ற பேரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகத்துக்கு பக்கமாக வந்து மக்களை திருப்புற ஒரு கட்சியாக வந்தாங்க. ஸோ காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிசம் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டியாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிளேயர்ஸ்மாக இருந்தாங்க. ஸோ இந்த பார்ட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி அந்த பேரெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். உதாரணத்துக்கு தா பிரகாசம் அவர்கள் கிசான் மஜ்தூர் பிரஜா கட்சி அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் கிருஷிகார் லோக், விழுப்புரம் ராமசாமி படையாட்சியார் அவருடைய தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, அப்புறம் எம்ஏ மாணிக்கவேல் நாயக்கர் அவருடைய காமன்வீல் கட்சி, பிடிஆர் அதாவது பிடி ராஜன் அவர்கள் தலைமையிலான நீதி கட்சி, பொதுவுடைமை கட்சி, சென்னை முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக், தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்பு அப்படின்னு வந்து இந்த மாதிரியான பிளேயர்ஸும் அப்போது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் வந்து இருந்தாங்க. திமுக இந்த 1952வது சட்டமன்ற தேர்தல், அதாவது கட்சி வந்து 49ல் தொடங்குது, 51ல் இப்படி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடங்குது. ஸோ இந்த 3 வருஷத்துக்குள்ளேயே அவங்க வந்து நினச்சிருந்தா அவங்க கலந்துட்டு இருக்கலாம், கான்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அவங்க திமுக கலந்துக்காரதுக்கு ஒரு காரணம் வந்து பெரியார் அப்படின்னு வந்து அரசியல் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. காரணம், பெரியாரை பொறுத்த வரைக்கும் மொழிப்போர் காலத்திலிருந்தே திமுகவோட ஒரு நல்லுறவு கொண்டிருந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் திமுக எலெக்ஷனில் வந்து கான்டெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக அதிகாரத்தின் பின்னாடி போகக்கூடாது. அது வந்து ஒரு கொள்கையால் கூடின கூட்டம் அதிகாரத்துக்கு பின்னாடி போகும்போது உங்களுடைய கொள்கையை விட்டுடுவீங்களோ அப்படின்னு அவர் பயந்ததாகவும், அதனாலேயே திமுக அண்ணாதுரை தலைமையில் டைரெக்டாக வந்து எலெக்ஷனில் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது எப்படியோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஆதரவு அப்படின்றது வந்து அவங்க கம்யூனிசம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 3 முக்கிய நிபந்தனைகள் இருந்தது. ஸோ நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய கொள்கைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்களோ அந்த கட்சிக்கு எங்களோட ஆதரவு அப்படின்னு. ஏன்னா அவங்க முக்கியமான ஒரு இளைஞர் படையாக இருந்ததுனால அந்த அடிப்படையில் அவங்க வந்து தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்புறம் காமன்வீல் கட்சி இது 2த்துக்கும் வந்து முக்கியமாக அவங்க மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில தொகுதிகளில் வந்து அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஒன்று இதில் வந்து நம்ம நோட் பண்ணணும், இதில் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி சிபிஐ சிபிஎம் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு வந்து பிரிஞ்சிருக்கு இல்லையா. அன்றைக்கி வந்து அன்டிவைடட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு இருந்தது, அதாவது ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ். அதுக்கப்புறமா தான் வந்து 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸாக வந்து பிரிஞ்சிருந்தது. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கவனத்தில் இருக்கணும், அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தலும் அங்கே இருக்க மக்களவை தேர்தலும் வந்து பாராளுமன்ற தேர்தலும் வந்து ஒரே கட்டத்தில் தான் நெருக்கமாக வைப்பாங்க, ஒரே நேரத்தில் தான் அந்த எலெக்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு முக்கியமான பிளேயராக இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள், திராவிடர் கழகம் தலைவர். ஸோ பெரியார் என்ன பண்ணுறாருன்னா, பெரியார் என்றைக்குமே வந்து டைரெக்டாக எலெக்ஷனில் இருந்ததில்லை. ஆனால் பெரியாரோடைய
ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு பெரியார் அந்த டைமில் வந்து ஆதரவு கொடுக்குறாரு. ஸோ அந்த அடிப்படையில் எலெக்ஷன் அப்படின்றது முதல் சட்டசபை எலெக்ஷன் 1952 மார்ச் மாதம் நடக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 52 எலெக்ஷனில் காங்கிரஸ் தான் வின் பண்ணுறாங்க. 152 இடங்கள் வந்து கைப்பற்றுறாங்க, பிடிச்சி ஆட்சியையும் கைப்பற்றுறாங்க. இந்த ஆட்சியை கைப்பற்றுறது அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ சுலபமாக இல்லை. காரணம் என்னென்னா பெரும்பான்மையை வந்து இப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா இத்தனை தொகுதிகள் மினிமமாக இத்தனை தொகுதிகளை வந்து அவங்க வந்து பிடிச்சிருக்கணும், வின் பண்ணணும். அப்போ தான் வந்து பெரும்பான்மை நாங்கள் தான் மெஜாரிட்டி அப்படின்னு கவர்னர்கிட்ட போய் சொல்லி அதை கிளைம் பண்ணி பதவி ஏற்புக்கு போக முடியும். பட் இவங்களை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னலையா, அந்த 152 இடங்கள் அப்படின்றது வந்து மெஜாரிட்டி கிடையாது அப்படின்றதுனால ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இருந்தது. அதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் எல்லாம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் அவங்களுடைய ஆதரவெல்லாம் ஒரு பக்கம் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கவர்னர்கிட்ட போய் நாங்கள் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் வந்து காமராஜர் அவர்கள் அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஃபேஸாக இருந்தார், அவர் தான் வந்து பவர் சென்டராக இருந்தார். காமராஜர் அவர்கள் வந்து அப்போது ஒரு பிளாட் ட்விஸ்ட் ஒரு பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸ் சார்பாக பதவி ஏற்றுக்கிறதுக்காக ராஜாஜி அவர்களை வந்து கூட்டிகிட்டு வராரு. இப்போ ராஜாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மொழிப்போர் காலகட்டத்தில் 1930s வந்து முக்கியமான பதவிகளில் இருந்திருக்காரு. பட் இந்த காலகட்டத்தில் ராஜாஜி அவர்கள் வந்து ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த அரசியலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு குத்தாலத்தில் போய் அவர் செட்டில் ஆகிட்டார், நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு. ஸோ அந்த காலகட்டத்தில் திரும்பவும் ராஜாஜியை தூசி தட்டி, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவரால் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு தூசி தட்டி அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவரை மெட்ராஸ் ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் ஆக்குறாரு. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட்டோட முதலமைச்சர் ராஜாஜி அப்படிலாம் நம்ம வந்து அவர்கள் அப்படின்னு சொன்னாலுமே அது ரொம்ப காலம்லாம் வந்து நிலைக்கல. 1954 அதாவது 2 வருஷத்துலேயே 52 to 54 மட்டும்தான் அவர் வந்து ஒரு சிஎம்மாக இருந்தார். அதற்கு பிறகு வந்து காங்கிரஸ்குள்ளவே பிரச்சனைகள் வருது. அதுக்கு காரணம் ராஜாஜி அவர்கள் வந்து இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றத வந்து கொண்டு வராரு. ஸோ அது ஏகப்பட்ட சலசலப்பை வந்து உண்டாக்குது உள்ளவே. அதனால் வேறு வழி இல்லாமல் ராஜாஜி அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலக நேரிடுறது. அதை தொடர்ந்து காமராஜர் அவர்களே வேறு வழி இல்லாமல் அவர் வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாரு. ஸோ காமராஜர் அவர்கள் 54லேருந்து 57 அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர வரைக்குமே மெட்ராஸ் ஸ்டேட்டோட முதலமைச்சர் அப்படின்ற பதவியில் இருக்கார். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்தது. முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா மொழிவாரியாக மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் 1953 வருஷம் இந்த மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து பிரிஞ்சு போகுது. ஆந்திர மாநிலம் அப்படின்றது உதயமாகுது. ஸோ தெலுங்கு பேசுகிற நிறைய மாவட்டங்கள் அப்போ வந்து நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சு. இன்னொரு பக்கம் கர்நாடகாவுக்கு கன்னடம் பேசக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து மைசூர் ஸ்டேட்டோட போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலபார், நமக்கு சொந்தமாக இருந்த மலபார் மலையாள மொழி பேசக்கூடிய இடங்கள்லாம் வந்து கேரளாவுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1956 வந்து மறுபடியும் ஒரு மாநில மறுசீரமைப்பு, அதாவது டீலிமிட்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு உள்ளே வந்து இத்தனை இடங்கள் நமக்கு வெளியில் போனாலும் உள்ளே வந்து கன்னியாகுமரி மற்றும் செங்கோட்டை அப்படின்னு 2 தொகுதிகள் வந்து உள்ளே வருது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தனியாக எல்லா மொழி வாரியாக எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு நம்ம மட்டும்தான் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம மட்டும்தான் தமிழ் மொழி பேசுகிறவங்க பெருவாரியாக பேசுகிறவங்க மட்டும்தான் ஒரு மாநிலம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொகுதிகள் ஆப்வியஸாக நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ 375 அப்படின்றது 205 அப்படின்ற ஒரு தொகுதிகள் அப்படின்ற ஒரு நம்பருக்கு வந்தது. 2வது சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டு அரசியலை மாற்றக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றது வந்து கான்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே 1956 வந்து நடந்தது. அது என்ன அப்படின்னா வந்து அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா திமுக திருச்சியில் வந்து ஒரு திமுக மாநாடு ஒன்று கூட்டி தொண்டர்கள்கிட்டே வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக நிறைய இடத்துல குரல் கொடுத்துருக்கோம், நம்மளுடைய கொள்கைகள் முக்கியமாக 3 கொள்கைகள் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அதில் தமிழ்நாடு அப்படின்னு பேரை மாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான கொள்கை. அப்புறம் வந்து சீர்திருத்த திருமணம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படின்றது உட்பட முக்கியமான கொள்கைகள்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வேற யாராவது வந்து நிறைவேற்றுவாங்க. போன எலெக்ஷனில் நம்ம மற்றவங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவை கொடுத்துருந்தோம். ஆனால் அப்படி நம்மளோட ஆதரவெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க வேற கட்சிகளுக்கு இந்த பெரும்பான்மை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வரும்போது நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காம அவங்க வேற கட்சிகளுக்கு நம்ம ஆதரவு அளிக்காத கட்சிகளுக்கு போய் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் நம்மளே காலை வாரிட்டாங்க.
சொல்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த தடவை நம்மளே டைரெக்டாக கான்டெஸ்ட் பண்ணலாமா, அதுக்கு தொண்டர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரியே நான் முடிவெடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தொண்டர்களும் ஆப்வியஸ்லாக கண்டிப்பாக நம்ம வந்து டைரெக்டாக எலெக்ஷனில் வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் அப்படின்னு பெருவாரியான மக்கள் வந்து வாக்களித்ததன் அடிப்படையில் திமுக இப்போ, அதாவது 1957 இரண்டாவது சட்டமன்ற தேர்தலில் திமுக அப்படின்ற ஒரு மேஜர் பிளேயரும் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை வந்து குதிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், திமுக அப்படின்ற ஒரு புது கட்சியும் இப்போ களத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ 1957 அதாவது இரண்டாவது சட்டமன்ற தேர்தல், திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு புது கட்சிக்கு இதுதான் வந்து கன்னி தேர்தல். முதலாக சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது வந்து எதிர்கொள்கிறாங்க. இவங்க 205 இடத்துலையும் வந்து வேட்பாளரை நிறுத்தலை, மாறாக 124 இடங்களில் வேட்பாளரை நிறுத்துகிறாங்க. டு ஆல் த சர்ப்ரைஸ், எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி 15 தொகுதிகளில் வந்து திமுக வின் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து திரும்பி பார்த்து யாரா இவங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு வெற்றியாக அது அமைஞ்சுது. ஏன்னா அது வரைக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படின்ற போது 15 தொகுதிகளை வந்து இந்த புது கட்சி வின் பண்ணாங்க முதல்ல கண்டெஸ்ட் பண்ண போது தேர்தலே அப்படின்றது ஒரு புது விஷயமா இருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் அண்ணாதுரை அவர்கள், அப்புறம் அன்பழகன் அவர்கள், கருணாநிதி அவர்கள், இவங்க 3 பேருமே வந்து சட்டப்பேரவைக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்படியாக கணக்கை வந்து சட்டப்பேரவையில் வந்து தொடங்கிட்டாங்க திமுக அப்படின்ற கட்சி. ஸோ இப்போது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ போன தடவை வந்து மைனாரிட்டியாக இருந்த காங்கிரஸ் அப்படின்றது இந்த தடவை வந்து அதிகமான தொகுதிகள், அதாவது 151 தொகுதிகளை வந்து பிடிச்சி மெஜாரிட்டி எடுத்து வின் பண்ணிட்டாங்க காங்கிரஸ். அடுத்ததாக கம்யூனிஸ்ட் வந்து வெறும் 4 தொகுதிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து 4 தொகுதிகள் அப்படின்னு குறைஞ்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிஞ்சது இல்லையா. ஸோ கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்து தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மாவட்டங்கள் தான் வந்து அதிகமாக கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்றதுனால அவங்க நம்ம ஸ்டேட்டை விட்டு பிரித்து கொடுக்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் அப்படின்றது வந்து தன்னுடைய பலத்தை வந்து இழந்தது அப்படின்றத நம்ம இதில் கண் கூட பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் இத்தனை தொகுதிகள், அதாவது 151 தொகுதிகள் இருக்காங்க. செகண்ட் மேஜர் பிளேயராக 15 தொகுதிகளை பிடிச்சி திமுக அப்படின்ற ஒரு புது கட்சி வந்து செகண்ட் இடத்துக்கு வந்த ஒரு எலெக்ஷன் இது. சரி, அடுத்தது வந்து 3வது எலெக்ஷன் 1962 வருஷம் நடந்த 3வது சட்டமன்ற தேர்தல் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் தேர்தல் களம் அப்படின்றது தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருந்தது அப்படின்றது பார்க்கலாம். சென்னை மாகாணம். ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு முரணான ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்னன்னா, இப்போ இந்த அரசியல் கதைகளை கேட்கும்போது என்னடா அது, இவர் எப்படி இப்படி நடந்தார், இவர் எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் வரலாறு முழுக்கவே நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எல்லாம் வந்து கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடந்துடணும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் நடந்தது. அது என்ன அப்படின்னா, ராஜாஜி அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆனவரை காங்கிரஸை வந்து சப்போர்ட் பண்ணணும், காங்கிரஸை வந்து ஸ்திரப்படுத்தணும் அப்படின்றதுனால கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ காங்கிரஸை அப்படி ஸ்திரப்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்ட ராஜாஜி அவர்கள் காங்கிரஸோட ஒரு பிணக்கம் கொண்டு காமராஜரோட பிரச்சனை ஆனதுனால காங்கிரஸை விட்டு தனியாக வெளியில் வந்து சுதந்திரா அப்படின்னு தனியாக ஒரு கட்சியவே தொடங்கினார். ஸோ அவருடைய டார்கெட், அவருடைய பொது எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் காமராஜர் அவர்கள் தான் அவருடைய பொது எதிரியாக இருக்கார். அது ஒரு பக்கம் நடக்குது. ஓகேவா. அடுத்ததாக நடந்தது அப்படின்னா வந்து திமுகவோட பிளவு. அதாவது போன எலெக்ஷனில், அதாவது முதல் எலெக்ஷன்லேயே எடுத்தெடுப்புலேயே 15 தொகுதிகளை பிடிச்சி யாரா இவங்க அப்படின்னு மொத்த ஸ்டேட்டுமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு அதிரடியை பண்ண திமுகக்குள்ள வந்து ஒரு பிளவு ஏற்படுது. ஈவி.கே. சம்பத் அவர்கள், கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் இருக்கார்லே அவர், அதுக்கப்புறம் எம்பி சுப்பிரமணி அப்படின்றவங்க. ஸோ இவங்க 3 பேரும் திமுகவிலிருந்து விலகி வெளியில் வந்து, முக்கியமான 3 பேரும் வெளியில் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்குறாங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பேட் நியூஸ் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் குட் நியூஸ் தான். ஏன்னா 1959 வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. ஸோ உள்ளாட்சி தேர்தலில் வந்து மக்களுடைய அமோக ஆதரவை பெற்று வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி திமுக அப்படின்றது ஒரு எமர்ஜிங் பொலிட்டிக்கல் பவர் அப்படின்ற ஒரு பேர் எடுக்குது. என்னதான் அந்த பிளவு அப்படிலாம் நடந்தாலுமே ஒரு எமர்ஜிங் பொலிட்டிக்கல் பவர் அப்படின்ற ஒரு பேரை வந்து டிஎம்கே ஒரு பக்கம் எடுக்குது. இன்னொரு பக்கம் 1957 வந்து இந்த தனி தொகுதி, ரெட்டை தொகுதி அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, ரெட்டை வாக்கு உரிமை அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரெட்டை வாக்குரிமை இல்லாமல் தனி தொகுதி, பொது தொகுதி அப்படின்னு வந்து மாற்றுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 168, 38, 168 பொது தொகுதி, 38 தனி தொகுதி அப்படின்னு மொத்தமாக 206 சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையும் கவனத்தில் இருக்கும்போது காமராஜர் ஐயா அவர்கள் தான் வந்து காங்கிரஸுடைய ஒரு முகமாக இருந்தார் இல்லையா, ஒரு பவர் பாயிண்டாக இருந்தார். ஸோ அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து கவனிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் டிஎம்கேவோட அந்த காலகட்டத்தில் வந்து திராவிட நாடு அப்படின்ற ஒரு கொள்கையை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ அவங்களுடைய இந்த கொள்கையை வந்து காமராஜர் அவர்கள் வந்து வெகுவாக ரசிக்கலை அப்படின்றதுனால என்ன பண்ணியாவது அரசியல் செல்வாக்கு கொண்டு டிஎம்கே வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அவங்களுக்கு இந்த தடவை வந்து அவங்கள இலகுவா லேசாக நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுடைய ஆதரவை பார்த்தாங்க, மக்கள் ஆதரவை பார்த்தார் அப்படின்றதுனால இந்த தடவை காங்கிரஸ் திமுகவை வந்து அவ்வளோ சுலபமாக லேசாக எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால அவங்க இந்த தடவை வந்து கூட்டணி அப்படின்றத ரொம்ப பலமாகவே அமைச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து திராவிடர் கழகம் பெரியார் அவர்கள் இந்த தடவை காங்கிரஸுக்கு கை கொடுத்தாங்க. பெரியார் அவர்கள் வந்து காமராஜரை தான் வந்து தமிழ் தேசியத்தின் முகமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர்களுடைய தொண்டர்களுக்கு வந்து காமராஜர் அவர் வந்து கை காட்டி விட்டார். அது மட்டும் இல்லாமல் பெரியார் அவர்களுடைய எழுத்து, விடுதலை பத்திரிகையில் அவருடைய எழுத்துமே வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, அந்த காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் திமுகவுக்கு அகெயின்ஸ்டாகவும் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் இருந்த நாட்கள் அவை. இப்போ இந்த போட்டி களம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் காங்கிரஸ் தனித்து, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தனித்து ரொம்ப பலமான ஒரு போட்டியை கொடுக்கணும் அப்படின்னு காமராஜர் அவர்கள் தலைமையில் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுக, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ராஜாஜி அவர்களுடைய சுதந்திரா கட்சி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக்கோடு சேர்ந்து அவங்க போட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னொரு பக்கம் முக்கியமாக இன்னொரு பிளேயர் சீபா ஆதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சி வராங்க. இப்போ நாம் தமிழர் அப்படின்ன உடனே என்னடா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், நாம் தமிழர் அப்படின்றது அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து அண்ணன் சீமானுடைய பேர் ஞாபகத்துக்கு வரும். பட் ஆரம்பத்தில் தினத்தந்தியுடைய சீபா ஆதித்தனார் ஐயா தான் முதல்ல நாம் தமிழர் அப்படின்ற கட்சியை வந்து தோற்றுவித்தார். அதுக்கப்புறமா தான் வந்து சீமான் சார் கிட்ட வந்தது. ஸோ நாம் தமிழர் அப்படின்ற கட்சியும் இந்த களத்தில் வந்து குதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போட்டி, ஓகேவா, பல்முனை போட்டியாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான பிரச்சாரத்தில் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து முக்கியமான முகங்கள் எல்லாம் இந்த தடவை இறங்கி வந்து பிரச்சாரத்துக்கு, மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் அவர்கள். எஸ்எஸ்ஆர் அப்படின்னா யார் அப்படின்னு இப்போ வேணால் தெரியாமல் இருக்கலாம். பட் அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னாடி அரசியல்லையும் சினிமாலையும் ஒரே காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தவர் அப்படின்னா வந்து எஸ்எஸ்ஆர் ஐயாவை வந்து சொல்லலாம். இவரை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா பூம்புகார் படம், கோவலன் கண்ணகி திரைப்படம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதில் வந்து கோவலனாக வருவார். அற்புதமான தமிழ் ஆற்றல் கொண்டவர், அவருடைய பேச்செல்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்எஸ்ஆர் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக பிரச்சாரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் நம்ம எம்ஜிஆர் அவர்களும் வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து டிஎம்கேக்கு ஃபார் டிஎம்கே அவங்க வந்து பிரச்சாரத்தில் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னா அப்படியே இந்த சைடில் வந்து சிவாஜி அவர்களும் வந்து தீவிர பிரச்சாரத்தில் இருந்தாங்க. இவர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியத்துக்காக அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ இப்படியாக பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு எலெக்ஷனாக இருந்தது. இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ரிசல்ட் பொறுத்துக்கும் இந்த தடவை வந்து பெரும்பான்மை காங்கிரஸ் தான் வின் பண்ணுறாங்க. 139 சீட்டு வின் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. பட் திமுக வந்து 2வது இடத்துல வருது. திமுக வந்து 50 இடங்களில், போன தடவை 15 இடங்களில் தான் பிடிச்சாங்க இல்லையா, இந்த தடவை அப்படியே 50 இடங்கள் பிடிக்கிறாங்க. என்னதான் காங்கிரஸ் இந்த தடவை வந்து வின் பண்ணியிருந்தாலும், காங்கிரஸ்க்கு இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னாலும் அதுக்குள்ளே ஒரு பேட் நியூஸ் இருந்தது. அது என்ன அப்படின்னா, போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸுக்கு வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து ஒரு 12% வந்து டிப்பாக இருந்தது. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அந்த 15 தொகுதியில் மட்டும் வந்து இவங்க வின் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால காங்கிரஸ் அதிகமாக எங்கெல்லாம் வந்து இவங்க வின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அங்கெல்லாம் வின் பண்ணல. மாறாக மற்ற தொகுதிகளில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து வின் பண்ணியிருந்தாங்க. 50 தொகுதிகளை வந்து அங்கே பிடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய வின்னாக பார்க்கப்பட்டது. இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து வெறும் 5 தொகுதிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் காங்கிரஸ் விசஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு தேர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தார் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதில் சுவையான ஒரு செய்தியை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் என்னடா திடீர்னு டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு, அரசியலுக்கு வந்தது அப்படின்றது திடீர்னு நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் தீவிரமான காங்கிரஸ்காரராக இருந்தார். காங்கிரஸோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து கதர் ஆடைகள் தான் உடுத்துவாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கா காங்கிரஸ் மேனாக இருந்தவர். அதுக்கப்புறமா அவர் சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறமா அவருடைய ஆரம்ப நாட்களில் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நட்பால், அவருடைய ரைட்டிங்கால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து அண்ணாதுரை அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ணாதுரை அவர்களுடைய
கொள்கையால் ஐடியாலஜிஸால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து திமுக மேனாக வந்து மாறினார். ஸோ ஆரம்பத்தில் காங்கிரஸ் மேனாக இருந்து அதுக்கப்புறமா வந்து திமுகவுடைய முக்கியமான பிரச்சார பீரங்கியாக மாறுறது. எந்த திமுக வந்து அவர் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாரோ கடைசியில் அந்த திமுகலேருந்து விலகி அவர் வந்து வேற ஒரு கட்சியை திமுகவை எதிர்த்து அவர் தொடங்கினது அப்படின்லாம் வந்து அரசியல் வரலாறு, நாடறிஞ்ச வரலாறு. ஸோ என்னதான் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் ஒரு வழியாக காங்கிரஸ் வந்து அவங்களுடைய இடத்த விட்டு கொடுக்காம வின் பண்ணிட்டாங்க. காமராஜர் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக ஸ்வேரின் ஆகிறாரு. பட் ரொம்ப நாள் அவர் இல்லை. இது வந்து காமராஜ் அவர்களுடைய பிளானின் படி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கேயே நம்ம சுற்றிட்டு இருக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளேயே அப்படின்றதுனால அவர் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸை விட்டு வந்து ஒரு நேஷனல் பாலிட்டிக்ஸை பார்க்கணும் அப்படின்றதுனால இங்கே அப்போது நிதித்துறை அமைச்சராக இருந்த பக்தவத்சலம் ஐயா அவர்களை வந்து சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சுட்டு அவர் வந்து நேஷனல் பாலிட்டிக்ஸில் கவனம் பண்ணுறதுக்காக போயிட்டார். ஸோ அப்படியாக முதன்முறையாக பக்தவத்சலம் ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட, அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்டோட முதலமைச்சர் ஆகிறாரு. இப்போ அடுத்ததாக 4வது சட்டமன்ற தேர்தல், அதாவது 1967 வருஷம் நடந்த இந்த எலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் அப்படின்றத மொத்தமாக திருப்பி போட்ட ஒரு எலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் வந்து களம் என்ன எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா மொமெண்ட்ஸ் வந்து நிறையவே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ களம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பக்தவத்சலம் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து செலக்ட் ஆனார் அப்படின்னு சொன்னேன். போன தடவை வந்து காமராஜர் அவர்களால் வந்து நியமனம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் போக போக நாளடைவில் பக்தவத்சலம் அவர்கள் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் எழ ஆரம்பிக்குது. அப்படின்றதுனால வேறு வழியே இல்லை, மறுபடியும் காமராஜர் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்க்கு கவனம் பண்ணணும் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் திரும்பி வராரு. இன்னொரு பக்கத்தில் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே வந்து பிளவு ஏற்படுது. அதாவது 1964 வருஷம் வரைக்கும் மொத்தமாக கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி இருந்த யுனைடெட் கம்யூனிஸ்டாக இருந்தது வந்து 2ஆக பிளவுறாங்க. ஸோ சிபிஐ, சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு வந்து 2ஆக பிரிகிறாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ திமுகலேருந்து தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து தனியாக ஒரு கட்சி போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஈவிகே சம்பத் அவர்களுடைய தலைமையில் போனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவை, அதாவது காங்கிரஸை எதிர்த்த திமுகவை எதிர்த்து அங்கேருந்து பிரிஞ்சு போய் அவங்க திரும்ப வந்து காங்கிரஸோடவே அவங்களுடைய கட்சி ஈவிகே சம்பத் அவர்கள் அந்த கட்சியை வந்து இணைச்சிட்டாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரா கட்சி, அதாவது ராஜாஜி அவர்கள் இருக்கார் இல்லையா, ராஜாஜி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இப்போ இதில் என்ன முரண் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த காலகட்டம் அப்படின்றது வந்து 2வது மொழிப்போர் காலகட்டம். அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்திரமான நிலைப்பாடை எடுத்த ஒரு காலகட்டம் இது. திமுக முன்னெடுத்துட்டு இருந்த இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்றதா தான் மக்களால் பார்க்கப்படுது. ஸோ இந்த புள்ளியில் வந்து ராஜாஜி அவர்கள் காமராஜரை வந்து பொது எதிரியாக பார்த்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா. அதாவது இப்போது இந்த காலகட்டத்தில் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு இல்லையா ராஜாஜி அவர்கள். ஆனால் 1930கள் காலகட்டத்தில் இந்த ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தவரே, அந்த இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தவரே இதே ராஜாஜி தான். ஸோ அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து இந்த தடவை மாற்றிக்கிட்டாரு. ஸோ அதுக்கு காரணம் வந்து காமராஜர் அப்படின்றவரை வந்து எதிர்க்கணும் அப்படின்ற ஒற்றை காரணமா, இல்லை உண்மையிலே அவருடைய நிலைப்பாட்டை வந்து மாறினாரா அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் எது எப்படியோ திமுக ப்ளஸ் ராஜாஜி அவர்களுடைய காம்பினேஷன் அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது கூடவே வந்து தினத்தந்தி சீபா ஆதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சியை வந்து கூட இணைஞ்சாங்க. அப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் கூட்டணி இந்த தடவை வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கம்யூனிஸ்ட் வந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ மார்க்சிஸ்ட் வந்து இந்த கூட்டணியில் இருக்காங்க. அதே மாதிரி மாப்போசி ஐயாவுடைய தமிழ் அரசு கழகம், ஸோ இவங்களும் அவருடைய ஆதரவு வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அப்புறம் வந்து காயிதே மில்லத் அவர்களுடைய முஸ்லீம் லீக். இப்போது காயிதே மில்லத் காலேஜ் கூட நம்ம சென்னையில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த காயிதே மில்லத் ஐயா அவர்களுடைய முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் பிரஜா சோஷியலிஸ்ட் அப்படின்னு இவங்கெல்லாம் ஐக்கிய முன்னணி அப்படின்ற பேரில் வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க திமுக தலைமையில். இருந்தாலும் இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து தனித்து போட்டிடும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்டும் தனித்து போட்டிடும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் 206 தொகுதிகள் இருந்தது கடைசி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதை தாண்டி தொகுதி மறுசீரமைப்பின் பிறகு 234 தொகுதிகள் அப்படின்னு வந்து முடிவாகப்பட்டது. இப்போ இந்த 234 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த 234 அப்படின்ற தொகுதிகள் தான் வந்து நிரந்தரமாக இருக்குது.
அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் அப்படின்றது வந்து சூடு பிடிக்குது. பிரச்சாரத்துக்கு இந்த தடவை காங்கிரஸுக்கு ஆதரவாக சிவாஜி அவர்கள், பத்மினி அம்மா, அப்புறம் வந்து கவிஞர் கண்ணதாசன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு ஆதரவாக அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு பிரச்சார படத்தில் கூட சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தார். காங்கிரஸுக்கு ஆதரவான பிரச்சார படத்துலலாம் நடிச்சிருந்தாங்க. இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவுக்காக பயங்கரமாக அவர் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் வந்து எம்ஜிஆர் சுடப்பட்டது. எம்ஆர் ராதா அவர்களால் எம்ஜிஆர் கழுத்தில் சுடப்படுறாரு. இது அந்த காலகட்டத்தில், ஏன்னா எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அவர் வந்து ஹி வாஸ் ஷார்ட் அண்ட் நெக் அப்படின்றது எல்லாரையுமே பயங்கரமாக நிலைக்குலைய செஞ்சுது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இது வெறும் வந்து ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை சுட்டார் அப்படின்னு மட்டும் இல்லை, 2 அரசியல் பிரமுகர்களுக்கு நடுவில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமாக, அதாவது 2 கொள்கைகளுக்கு நடுவில் நடந்த ஒரு சம்பவமாக தான் அது பார்க்கப்பட்டது. காரணம், அந்த காலகட்டத்தில் திமுகவோட முக்கிய முகமாக எம்ஜிஆர் இருந்தார். அதே மாதிரி எம்ஆர் ராதா அவர்கள் பெரியாருடைய கொள்கைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ திராவிடர் கழகத்தோட ஒரு முக்கியமான வாய்ஸாக எம்ஆர் ராதா அவர்கள் இருந்தார். ஸோ திராவிடர் கழகத்துக்கும் திமுகவுக்கும் நடுவில் நடந்த ஒரு பிரச்சனையாக தான் இது வந்து மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் வந்து அந்த துப்பாக்கி சுடுதலிருந்து நல்லபடியாக உயிர் பழைச்சாலுமே அவர் கழுத்தில் கட்டு போட்டுட்டு இருந்ததும், அதுக்கப்புறமா அதோடவே வந்து அவருக்கு ரிலீஸ் ஆன புகைப்படங்கள், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எம்ஜிஆர் மேலேயும் திமுக மேலேயும் மிகப்பெரிய ஒரு அனுதாபமாகவும் ஆதரவாகவும் அது மாறுச்சு. ஒரு பக்கம் ஹிந்தி மொழி திணிப்பு எதிர்த்த போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் திமுகவுக்கு வந்து வலு சேர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சுடப்பட்ட இந்த விஷயம் மக்களுடைய ஒரு அனுதாபத்தையும் சேர்த்து வாங்கி கொடுத்தது. பொதுவாக ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதும் வந்து மக்கள் பெரும்பான்மையாக சொல்கிற விஷயம், அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னா நம்ம மனசாறுதலுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விடுடா இது வந்து ஆனானப்பட்ட காமராஜரையே தோக்கடிச்ச ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து ரொம்ப முக்கியமான சரித்திர முக்கியத்துவம் பெற்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து நடந்த அந்த சம்பவம் நடந்த ஒரு எலெக்ஷன் தான் வந்து இந்த எலெக்ஷன். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காமராஜர் ஐயாவே வந்து அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்லேயே வந்து தோல்வியை தழுவிட்டார். அவரை தோக்கடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே. சீனிவாசன் அவர்கள். அந்த காலகட்டத்தில் வந்து ஹிந்தி மொழி திணிப்புக்கு அதை எதிர்த்து பயங்கரமாக வந்து ஆக்டிவாக இருந்தவர். ஸோ இவரால், அவர் வந்து ஒரு மாணவர், ஸோ இவரால் காமராஜர் ஐயா வந்து தோற்கடிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, காமராஜர் ஐயா மட்டும் கிடையாது, காங்கிரஸுமே வந்து அந்த எலெக்ஷனில் பயங்கரமான தோல்வியை வந்து அது சந்திச்சிருந்தாங்க. வெறும் 51 இடங்களில் மட்டும்தான் அவங்களால வந்து ஜெயிக்க முடிஞ்சது. வேற திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்தாங்க. 137 இடங்களில் வந்து திமுக ஒரு சரித்திர வெற்றியை வந்து பதிவு செஞ்சாங்க. முக்கியமாக இந்த தடவை சட்டமன்றத்துக்கு போனவங்க வந்து நெடுஞ்செழியன் அவர்கள், மு. கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் சீபா ஆதித்தனார், அப்புறம் மாப்போசி ஐயா, இவங்க எல்லாருமே வந்து சட்டமன்றத்துக்கு போனாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த தடவை டைரெக்டாக அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வந்து கான்டெஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் மெஜாரிட்டி இவங்க எல்லாருமே ப்ரூவ் பண்ணதுனால இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாதுரை அவர்களை வந்து முதலமைச்சராக வந்து முன்மொழிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக CN அண்ணாதுரை அவர்கள் அவங்களுடைய அமைச்சரவையோடு வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. CN அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே அவர் இத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருந்த முக்கியமான 3 வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினார். 3 விஷயங்கள். முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா வந்து இத்தனை நாட்களாக மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சென்னை மாகாணம் அப்படின்ற பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்ற பேரை நமக்கு வாங்கி கொடுத்தாரு. அன்னித்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மற்ற எல்லா மாநிலங்களுக்குமே வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு பேராக இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்தாரு. 2வது வந்து இந்த சீர்திருத்த திருமணங்கள், ஸோ இதுக்கு வந்து அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தாரு. அதாவது தாலி கட்டாமல் சுயமரியாதை திருமணங்கள் நடத்துவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட்டில் அதை கல்யாணமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான அங்கீகாரத்தை அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு. 3வது பள்ளிக்கூடங்களில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். அதாவது ஹிந்தி வந்து கற்றுக்க வேண்டாம், தமிழ் ஆங்கிலம் மட்டும் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு இருமொழி கொள்கையை எடுத்துகிட்டு வந்தார். ஸோ எடுத்தெடுப்பிலே வந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவர் முக்கியமான 3 வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். பட் அவருடைய வெற்றி பயணம் வந்து ரொம்ப நாள்லாம் போல. 1969 முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட அத்தனை வருட போராட்டத்துக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட அண்ணாதுரை அவர்கள் 1969வது வருஷத்திலே வந்து உடல்நலக் குறைவால் காலமாயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து முதலமைச்சராக மு. கருணாநிதி அவர்கள் பொறுப்பில் வந்தாங்க. இன்னொரு பக்கம் தேசிய அளவில் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் வந்து காங்கிரஸ் பிளவுபட்டிருந்தது. அதாவது இந்திரா காங்கிரஸ்,
ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு வந்து காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டு வந்து ரெண்டாக பிரியுது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய முகமாக காமராஜர் ஐயா தான் வந்து தமிழ்நாட்டில் ஸ்தாபன காங்கிரஸை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காரு. இப்போது அதை தொடர்ந்து இப்போது இந்திரா காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களவையை வந்து கலைச்சிடுறாங்க. 1970 வருஷத்தில் மக்களவையை கலைச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து 71 வருஷத்தில் இங்கே சட்டப்பேரவை, தமிழக சட்டப்பேரவை வந்து சட்டமன்றமும் வந்து கலைக்கப்படுது. இப்போது நியாயமாக பார்த்தீங்கன்னா 72 வரைக்குமே வந்து நம்ம அந்த 5 வருஷம் அப்படின்றத நம்ம கவர் பண்ணியிருக்கணும். ஆனால் 71 வருஷத்துலேயே வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க ஆட்சி காலம் அப்படின்றத. அங்கே கலைச்சதன் மூலமாக இங்கேயும் வந்து கலைச்சிட்டாங்க. மறுபடியும் வேறு வழியே கிடையாது, பாதிலேயே முடிக்கப்பட்டு 72வது வருஷம் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றத வந்து எதிர்நோக்கி தமிழ்நாடு காத்துட்ருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எத்தனாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது சட்டமன்ற தேர்தல் 1972. ஓகேவா? ஸோ இங்கே கூட்டணியெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் மாறுச்சு, எந்த மாதிரியான அரசியல் முரண்பாடுகள்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். 1972 சட்டமன்ற தேர்தல். ஸோ இதுவும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா தான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன மாதிரியான கூட்டணியெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக திமுக அப்படின்றது தொடர்ந்து காங்கிரஸ் எதிர்த்து வளர்ந்த கட்சி அப்படின்றத பார்த்தோம். பட் இந்த தடவை காங்கிரஸ் அப்படின்றது ரெண்டாக பிரிஞ்சதுக்கு பிறகு இவங்க இந்த இந்திரா காங்கிரஸ் இல்லையா, இதோட சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. அப்படி இந்த பக்கமாக நம்ம திரும்பி பார்த்தோன்னா ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, காமராஜர் அவர்கள். ஸோ காமராஜரும் ராஜாஜி அவர்களும் கூட்டணி அமைச்சாங்க. ஸோ இத்தனை நாட்களாக பார்த்தோம் 2 பேரும் எதிரும் புதிருமா இருந்தோம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் இவங்க 2 பேரும் ராஜாஜி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் ஒரே மேடையில் பிரச்சாரத்துக்கு போன அந்த ஒரு அதிசயமும் வந்து இந்த எலெக்ஷன் பரப்புரையில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ தேர்தல் முடிவுகளுக்கு போகலாம். இந்த தடவையும் திமுக 184 தொகுதிகளை பிடிச்சி மாபெரும் வெற்றி பதிவு செஞ்சாங்க. போன தடவை இத்தனை வருடங்களாக திமுகவை வழி நடத்துவதற்கு வந்து அண்ணாதுரை இருந்தார். பட் அண்ணாதுரை இல்லாமல் முதலாக திமுக சட்டப்பேரவை தேர்தலை வந்து சந்தித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் வந்து சட்டப்பேரவைக்குள்ள வந்து 2வது தடவையாக திமுக ஆளுங்கட்சியாக போனது. 1977 தமிழ்நாட்டோட 6வது சட்டமன்ற தேர்தலை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தல். ஏன்னா இந்த தேர்தலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் பார்த்தோம் இல்லையா. கடைசியாக இந்த தேர்தலுடைய வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து இப்படி ஒரு கட்சி வந்து இல்லாத ஒரு கட்சி டக்குன்னு ஃபார்ம் ஆகி டக்குன்னு வந்து ஆட்சியை பிடிச்ச ஒரு அரசியல் அதிசயம் நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். அது எப்படி இருந்தது, அதுக்கான களம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சென்ற தேர்தலில் கருணாநிதி அவர்கள் வந்து அமைச்சரவை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சிஎம்மாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. பட் அவர் சிஎம்மாக பதவி ஏற்றுக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடியே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஒரு பக்கம் வந்து பெரும்பான்மை, திமுக பெரும்பான்மையோட நிறைய தொகுதிகள் வின் பண்ணாங்க அப்படின்னு குட் நியூஸ் இருந்தாலும், அங்கேருந்து தான் திமுகலேருந்து பிரிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான, அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிரிவை வந்து அவங்க எதிர்நோக்க தொடங்கியிருந்தாங்க. காரணம், அமைச்சரவையில் வந்து எம்ஜிஆருக்கு இடம் கொடுக்கல அப்படின்றது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்தது. எம்ஜிஆருடைய ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சக்ஸஸை டிஎம்கே வாங்கியிருந்தாலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான இடத்துல இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படின்றது நெருக்கடியில் இருந்த காலகட்டம் அது. ஸோ இந்த காலகட்டத்தில் மதுவிலக்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் அமல்படுத்தப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் மத்திய அரசிலிருந்து சிறப்பு உதவித்தொகை அப்படின்னு வந்து ஊக்கத்தொகையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு அப்படின்றது ஏற்கனவே அமல்படுத்தி இருந்த ஒரு மாநிலம் தான். 1981 நம்ம ஊரில் வந்து மதுவிலக்கு அமலில் இருந்தது. அதாவது மதுவிலக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து ஈஸியாக குடிச்சிட முடியாது. அது வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு குடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பெர்மிட் வச்சுருக்கணும். அதுக்கு செலவு பண்ணி பெர்மிட் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும்தான் அவங்களால குடிக்க முடியும். அப்படி அதை தாண்டி அதை மீறி மது குடிப்போர்கள் வந்து அவங்க மேலே ஃபைன் போடுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடைய ஃபண்டு எங்களுக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் வந்து மதுவிலக்கு யாருக்கெல்லாம் அமலில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ணால் கொடுக்குறீங்களா, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்க, அதுக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து புதுசாக யாரெல்லாம் வந்து அமல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக தான் வந்து ஃபண்டு கொடுக்க முடியும், ஊக்கத்தொகை கொடுக்க முடியும், ஏற்கனவே அமலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து மதுவிலக்கை திரும்பவும் ரத்து பண்ணிடுறாரு. ஸோ 1971 வருஷத்தில் வந்த கையோட
அவர் மதுவிலக்கை ரத்து பண்ணிடுறாரு. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து ஒரு பெரிய விஷயமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்கிட்ட கொள்கையிலேருந்து நான் முரண்படுறேன், இத்தனை நாட்களாக வந்து திமுகவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய தொண்டர்களும் வந்து என்னுடைய ரசிகர்களும் வந்து இங்கே ஆதரவு கொடுத்துருக்காங்க, பட் மதுவிலக்கு எடுத்துகிட்டு வந்ததில் எனக்கு வந்து விருப்பம் இல்லை, அதுலேருந்து நான் உடன்படலை அப்படின்னு பேச தொடங்குறாரு. இந்த பக்கம் திமுக பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதுவிலக்கை கொண்டு வரலாம் திரும்பவும் அப்படின்னு நம்ம பேசும்போது, அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது உள்ள எம்ஜிஆர் இருந்தார். அவர் வந்து இதுக்கு ஆதரவாக இங்கே வாக்களிச்சுட்டு வெளியில் வந்து எதிராக பேசுகிறதுல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. ஸோ இதை வெளியிலேருந்து பார்க்கும்போது மக்களுக்கு வந்து திமுகக்குள்ளே ஒரு ரிஃப்ட் வந்துருச்சு அப்படின்னு வந்து உணர தொடங்கின ஒரு காலகட்டம் அது. அதே மாதிரி எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு அகெயின்ஸ்டாக ஊழல் குற்றச்சாட்டுகளையும் முன்னெடுத்துட்டு வந்தார். அதாவது கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் வந்து குடும்பத்தோட பேரில் வந்து சொத்துக்கள்லாம் வாங்குறத தடை செய்யணும் அப்படின்னு இங்கே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு ஆளுநர்கிட்டையும் குடியரசுத் தலைவர்கிட்டையுமே போய் திமுகவுக்கு எதிராக ஒரு மனுவை வந்து கொடுத்துட்டு வந்தார். இதுவுமே ஒரு பெரும் கவனத்தை பெற்றது. ஏன்னா இது வரைக்கும் டிஎம்கே அப்படின்னு வந்து ஒரு 5th கியரில் டாப் கியரில் போயிட்டு இருந்தாங்க, முக்கியமான முகங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, எம்ஜிஆர் திமுகலேருந்து விலகுறாரு அப்படின்றது மிகப்பெரிய அரசியல் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ உள்ளே போந்து நிறைய பேர் 2 பேருக்கும் வந்து 2 தரப்புக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் துணிஞ்சாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அதில் பெரியாரும் ஒருத்தர். ஆனால் யார் சொல்லியுமே கேட்கல. இந்த பக்கம் எம்ஜிஆருக்கு ஆதரவு நிலைப்பாட ராஜாஜி அவர்கள் எடுக்கிறாங்க. சமரச நடவடிக்கைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சார். அதுதான் வந்து அக்டோபர் 18, 1972 அதிமுக அப்படின்ற புதிய கட்சியை தொடங்கினது. ஸோ அதிமுக அப்படின்ற ஒரு புதிய கட்சி திமுகலேருந்து விலகி வந்ததுக்கு அப்புறமா அவர் தொடங்கி அது என்ன மாதிரி தமிழக அரசியலில் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தது, இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன மாதிரியான ஒரு டஃப் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது அந்த வருஷம் நடந்தது, 1972 நடந்தது. ஓகேவா? ஸோ அது நடந்த கொஞ்சம் காலத்திலே, அதாவது 1975 தேசிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் வந்து எமர்ஜென்சி நிலை பிரகடனம். அதாவது உள்நாட்டு பாதுகாப்பை காரணம் காட்டி இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எமர்ஜென்சியை கொண்டு வந்துடுறாங்க, அவசர காலம் வந்து பிரகடனம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த காலகட்டம் அப்படின்றது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது அறவே இல்லாத ஒரு காலகட்டம். பத்திரிகைகள் எல்லாமே பயங்கரமாக சென்சார் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள், இதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டு இருந்தாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இங்கெல்லாம் கூட நிறைய தலைவர்கள் மிசா சட்டத்தில் வந்து கைது பண்ணப்பட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள், வைகோ அவர்கள், அதுக்கப்புறம் வந்து நீலநாராயணன், ஆற்காட்டு வீராசாமி, இவங்க எல்லாருமே வந்து கைது பண்ணப்பட்டாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே இதை தொடர்ந்து தான் நடந்தது. எமர்ஜென்சி 75வது வருஷம் வந்து எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்கன்னா 76வது வருஷமே இந்த எதிர்த்து கேள்வி கேட்ட திமுகவுடைய அரசு வந்து கலைக்கப்படுது. அதை தொடர்ந்து திமுகவின் சார்பாக இருந்த நிறைய தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. நிறைய முக்கியமான ஃபேஸஸ்லாம் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு காலகட்டம் அது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எமர்ஜென்சியை ஆதரித்து உள்ள வந்து ஒரு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஒரு 1.5 வருஷம் வந்து கவர்னர் ஆட்சியிலேயே போகுது. ஸோ 1977 வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த எமர்ஜென்சி அப்படின்றதுலாம் வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு தளர்வுக்கு கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிற ஒரு காலகட்டம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக வந்து அதிமுகவோட வந்து கூட்டணிக்கு போகிறாங்க. கூட்டணி அமைச்சதோட ஒரு மாபெரும் வெற்றியும் வந்து பதிவு செய்கிறாங்க. அதாவது 40 தொகுதியில் 36 தொகுதி அப்படின்ற ஒரு மேஜர் வெற்றியை வந்து பதிவு செய்கிறாங்க. அடுத்தது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கு. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பெரிய தலைகள் யாருமே இல்லை. காமராஜர் இல்லை, பெரியார் இல்லை, ராஜாஜி அவர்கள் இல்லை. இந்த மாதிரி வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் இருக்கு. அடுத்தது இன்னொரு பிரிவை வந்து திமுக சந்திக்குது. அது வந்து உள்ள இருந்த நெடுஞ்செழியன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவர் வெளியேறி அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்குறாரு. ஸோ இந்த முறை திமுகவுக்கு திராவிடர் கழகம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ பெரியார் கிடையாது, திராவிடர் கழகம் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அப்படின்றது ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்திரா காங்கிரஸ் மட்டும்தான் காங்கிரஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்தாபன காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் அப்படின்றது அப்போ ஜனதா கட்சியோட மர்ஜ் பண்ணிட்டாங்க, ஒன்னாக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இந்த தடவை அவங்க இந்திய கம்யூனிஸ்டோட வந்து போட்டியிடுறாங்க. ஸோ தனித்து போட்டியிடுறாங்க ஆல்மோஸ்ட். இந்த பக்கம் அதிமுக பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸோட சேர்ந்திருந்தாங்க இல்லையா? பட் இந்த தடவை எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப சின்ன சின்ன கட்சிகளோட தான் வந்து
இல்லாத ஒரு கூட்டணி வச்சுருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் இந்த மாதிரியான கட்சிகளோட மட்டும் கூட்டணி வச்சுட்டு அவர் வந்து ஒரு மேஜர் பிளேயராக இருக்கார். இன்னொரு பக்கம் ஜனதா கட்சி. ஸோ 4 முனையில் வந்து போட்டிகள் நடக்குது. ஒரு பக்கம் டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் காங்கிரஸ், ஜனதா இப்படின்னு 4 முனை போட்டி அப்படின்றது வந்து அந்த வருஷம் தமிழ்நாடு பார்த்துச்சு. ஸோ 1977 வருஷத்துடைய சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவே வந்து ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்தது. அதிமுக அப்படின்ற ஒரு புதிய கட்சி 72வது வருஷம் தொடங்கி 5 வருஷத்துக்குள்ளேயே சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தலையே வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. போட்டியிட்ட 200 தொகுதியில் 130 தொகுதிகள் வந்து அவங்க வின் பண்ணுறாங்க. மேஜர் ஸ்வீப். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 48 சீட்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஷாக் ஆகுது. இந்தியாவிலே இதுதான் முதன்முறை. அதாவது ஒரு சினிமா நடிகர் கட்சி தொடங்குறது அப்படின்றது முதன்முறை. அது மட்டும் இல்லாமல் கட்சி தொடங்கின ஒருத்தர் அவர் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலையே இவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை, பெரிய கூட்டணி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்றது இந்தியாவிலேயே அதுதான் முதன்முறை. இதுக்கு பிறகு இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதையும் அவங்க வந்து சிஎம் ஆனதையும் வந்து இந்திய வரலாறு பார்த்துச்சு. பட் அதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி எம்ஜிஆர் போட்டார். ஸோ 1977 ஜூன் 30 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் தடவையாக எம்ஜிஆர் பொறுப்பேற்றுக்கொள்கிறாங்க சட்டமன்றத்தில். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தேசிய கட்சிகள் வந்து முக்கியமான பிளேயர்ஸாக இருந்ததெல்லாம் போய் வெறும் 2 திராவிட கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் தோன்றி தமிழ்நாட்டு கட்சிகள் 2 வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சட்டப்பேரவைக்குள்ளே வந்து போகிறாங்க. ஐடியாலஜிக்கல் தலைவர் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான், CN அண்ணாதுரை அவர்கள். ஸோ ஆளும் கட்சியான அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாவழி மாறாது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு எம்ஜிஆரும், இந்த பக்கம் எதிர்க்கட்சியாக இருந்த கருணாநிதி அவர்களுடைய தரப்பு அண்ணாவழி மாறாது எதிர்க்கட்சியாக பணியாற்றுவோம் அப்படின்னு அவங்களும் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் மாற்றிவிட்ட கலைச்சி போட்ட ஒரு விஷயம் தான் வந்து 1977 எலெக்ஷனில் நடந்தது. இந்த மதுவிலக்கு பொறுத்த வரைக்கும் என்னதான் மத்திய அரசுலேருந்து ஃபண்டு கிடைக்கல அப்படின்ற கோவத்தில் வந்து 1971 மறுபடியும் மதுவிலக்கை ரத்து பண்ணாலுமே திமுக அரசாங்கம் வந்து மறுபடியும் 2 வருஷத்தில் 73வது வருஷத்தில் திரும்பவும் வந்து மதுவிலக்கை அமல் பண்ணிடுவாங்க. இப்போது மதுவிலக்கை ரத்து பண்ணதை யார் எதிர்த்தாரோ, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் எதிர்த்தார் இல்லையா, ஆனால் அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அடுத்த வருஷமே வந்து எம்ஜிஆர் அவர்களே வந்து அந்த மதுவிலக்கை ரத்து பண்ணாங்க அப்படின்றது தான் சரித்திர முரண். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 7வது தமிழக சட்டமன்ற தேர்தல் 1980. 80 எப்படி வரும் உங்களுக்கு? 77 அப்படின்னு பார்த்தோன்னா 82 தானே வரணும், 5 வருஷ கணக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னு தோணலாம். பட் அது வந்து 80 தான் நடந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஆளும் அதிமுக அரசு வந்து அப்போது கலைக்கப்பட்டது, பாதியிலே கலைக்கப்பட்டது. அதுக்கான பின்னணி காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத, களம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 77 இவர் வந்து பொறுப்பேற்றார் அப்படின்னு சொன்னாலே, அதுக்கப்புறமா 80வது வருஷத்தில் மேலே நாடாளுமன்றம் வந்து கலைக்கப்பட்டது. அங்கே ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. பிஜு பட்நாயக்கோட தலைமையில் ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சி கவிழ்க்கப்படுது. அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் இந்திரா காந்தி அவர்களுடைய காங்கிரஸும் வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. அதை தொடர்ந்து வின் பண்ணுறாங்க. அவங்க வின் பண்ண கையோட இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சாங்களோ, ஜெயிக்கலையோ, அவங்கெல்லாம் ஸ்டேட் எலெக்ஷனை வந்து ஸ்டேட்டை வந்து ஆளும் தகுதியை வந்து இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் தமிழ்நாட்டோடு சேர்ந்து ஒரு 9 மாநில அரசுகளை வந்து கலைச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அரசு வந்து கட் ஷாட் ஆகப்படுது, அரசு வந்து கலைக்கப்படுது. மேடம் இந்திரா காந்தி இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து முதல் தடவை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஜனதா கட்சி இதே காரணத்தை காட்டி அரசுகளை வந்து கவிழ்த்திருக்கு அப்படின்றத மேற்கோள் காட்டி தான் இந்த நடவடிக்கை அவங்க வந்து எடுத்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து 1980வது வருஷத்திலே தமிழ்நாடு வந்து சந்திக்க நேரிட்டது. இந்த தடவை வந்து கூட்டணிகள் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா, திமுகவும் இந்திரா காங்கிரஸும் வந்து கூட்டணியில் இருந்தாங்க. இந்த பக்கம் ஸ்மால் பிளேயர்ஸோட எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக வந்து போட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜனதா கட்சி வந்து தனித்து போட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து அதிரடி அரசியல் குழப்பங்களுக்கு நடுவில் வந்து ஒரு தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலோட ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு சாதகமாக தான் வந்தது. அவங்க 129 இடத்துல வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபித்து எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் 1980வது வருஷம் 2வது முறையாக தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டார். அடுத்தது நம்ம தமிழக சட்டமன்ற தேர்தல், 8வது சட்டமன்ற தேர்தல் 1984வது வருஷம் நடந்த தேர்தலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது 3வது தடவையாக வந்து அதிமுக
எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 80ல் வந்து அவர் 2வது தடவையாக எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனார் இல்லையா? ஸோ இந்த டேர்ம் எப்படி இருந்தது, அவரோட டேர்ம் எப்படி இருந்தது, இந்த களம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே ஒரு மேஜர் பிளேயர் ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க எம்ஜிஆர் அவர்களால். அவங்க யார் அப்படின்னா மேடம் ஜெயலலிதா. இப்போது சத்துணவு திட்டம் அப்படின்றது எம்ஜிஆர் மேலே அந்த காலகட்டத்தில் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மறைக்கிற விதமாக, அதையெல்லாம் தாண்டுற விதமாக சத்துணவு திட்டம் அப்படின்றது ஒரு அபாரமான ஒரு ஆதரவை பெற்றது, அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. சத்துணவு திட்டம் அப்படின்றது என்னதான் ஆரம்பத்தில் சின்ன அளவில் நீதி கட்சி, அதுக்கப்புறமா காமராஜர் ஐயா காலகட்டத்தில் சத்துணவு திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் அது வந்து பெருசாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல பேரை கொடுத்தது. அதே மாதிரி இந்த சத்துணவு திட்டத்துடைய உறுப்பினராக, திட்டக்குழு உறுப்பினராகவும் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற பேர்லையும் ஜெயலலிதா அவர்களை வந்து எம்ஜிஆர் கட்சிக்குள்ளே கொண்டு வராரு. அதே மாதிரி அவங்கள மாநிலங்களவை உறுப்பினராகவும் வந்து அனுப்பி வைக்கிறாரு, டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறார். அதாவது இப்போ எப்படி டிஎம்கே சார்பாக கமல்ஹாசன் போனார் இல்லையா, அந்த மாதிரி மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஜெயலலிதா அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஓகே நல்ல பேர்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எம்ஜிஆருடைய அரசுக்கு வந்து விமர்சனங்களுக்கும் குறைவே இல்லாமல் போச்சு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா தர்மபுரி, இந்த மாதிரியான வட ஆற்காடு, தர்மபுரி இந்த இடத்துலலாம் வந்து ஆயுதம் தாங்கிய போராளிகள் இருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக தேவாரம் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு அதிரடி படை ஒன்று அனுப்புனாங்க. இதில் வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. இது வந்து அரசாங்கத்தோடைய இந்த நடவடிக்கை மேலே நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து கேரளாவுக்கு எரிசாயம் கடத்துறாங்க அப்படின்றதுனால அதை விசாரிக்கிறதுக்காக ரே கமிஷன் போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களும் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து போயிட்டு இருந்தது அவர் மேலே. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி 1984 வருஷம் 5 அக்டோபர் எம்ஜிஆருக்கு வந்து மூளையில் இருக்கிற ரத்தம் வந்து கிளாட் ஆனதுனால பக்கவாதம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் கிட்னி ஃபெயிலியர், செயலிழந்துருச்சு அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து எம்ஜிஆர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து வருத்தம், ஒரு பக்கம்னா நிறைய தொண்டர்கள் வந்து நேர்த்தி கடன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒரு எமோஷ்னலான ஒரு பாய்லிங்காக இருந்ததை வந்து நம்மளால் அந்த டைமில் வந்து இருந்தவங்களால பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் 5ஆம் தேதி அக்டோபர் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா 31ஆம் தேதி அக்டோபர் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் மேடம் இந்திரா காந்தி கொல்லப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய பாதுகாவலர்களாலேயே வந்து மேடம் இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா பிரதமராக ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. அடுத்து நவம்பர் மாதம் எம்ஜிஆர் அவர்களுடைய உடம்புல வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்றதுனால, உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்றதுனால வந்து எம்ஜிஆரை இங்கிருந்து பாஸ்டனுக்கு, அமெரிக்காவுக்கு வந்து தனி விமானம் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாகவே ரொம்ப எமோஷ்னலான ஒரு காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு அப்போ இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் நாடாளுமன்றம் அப்படின்றது கலைக்கப்படுது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் மறுபடியும் தமிழ்நாடு எதிர்நோக்குது. இந்த எமோஷ்னலான ஒரு காலகட்டத்தில் அதிமுக காங்கிரஸோட கூட்டணி சேருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இடதுசாரி கட்சிகள், அதுக்கப்புறம் ஜனதா, இந்தியன் முஸ்லீம் லீக், இந்த மாதிரி அப்புறம் இன்னும் பிற கட்சிகளோட சேர்ந்து அவங்க சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குறாங்க. இந்த முறையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எலெக்ஷனில் அதிமுக ஜெயிக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் நல்லா இருக்காரா இல்லையா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி ஆயிடுச்சு. பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இப்போதைக்கு எம்ஜிஆர் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தலைவர் வந்து நல்லபடியாக திரும்பி வந்துடணும், ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் வந்து இவர் இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிபந்தனைகள்லாம் ஒரு பக்கம் விதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் வேட்புமனு தாக்கல் அப்படின்றது, வேட்பாளர் இங்கே டைரெக்டாக வராமல் வேட்புமனு தாக்கலோட நகலை இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போய் எம்ஜிஆர் அவர்கள் கையெழுத்து போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தாக்கல் பண்ண சம்பவமும் அங்கே நடந்தது. எம்ஜிஆர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவர் மருத்துவமனையிலேருந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, பேப்பர் படிக்கிற மாதிரி, அவருடைய ரெட்டை இலை சின்னத்தை வந்து அவர் வந்து கையால் சைகை காட்டுற மாதிரியான வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து தமிழ்நாட்டு திரையரங்கங்களில் வந்து படத்துக்கு நடுவில் இந்த இன்டர்வல் டைம்லலாம் வந்து போட்டு காட்டின சம்பவமும் நடந்தது. ஸோ இந்த மாதிரியான எமோஷ்னலான ஒரு காலகட்டத்தில் தான்
இந்த தேர்தல் அப்படின்றது நடந்தது. தேர்தல் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி மிகப்பெரிய அனுதாப அலையின் சார்பாக எம்ஜிஆர் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. 1984 அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிப்ரவரி 10 எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 3வது தரையா முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. உடல்நிலை தேறி அமெரிக்காவிலிருந்து வந்த கையோட பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. ஸோ பொதுவாக அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சவருடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சரித்திர சம்பவம் வந்து இந்த எலெக்ஷனில் தான் நடந்தது. ஸோ என்னதான் வந்து 3வது தடவையாக எம்ஜிஆர் அவர்கள் நலம் பெற்று மீண்டு வந்து அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாலும் இந்த டேர்ம், இந்த 3வது டேர்ம் அப்படின்றது அவருக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. 1986 அதாவது பதவி ஏற்று 2 வருஷம் கழித்து நடந்த உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்ஸ்லேயே வந்து தெரிஞ்சுது. இதில் வந்து நிறைய இடங்களில் அதிமுக தோல்வி அடைஞ்சும் திமுக வந்து நிறைய இடங்களில் வின் பண்ணதன் மூலமாகவே அவர் மேலே இருந்து ஒரு அதிருப்தி அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு மேலவையை கலைச்சார். அதுவுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்கள் வந்து 20% இட ஒதுக்கீட்டை வலியுறுத்தி ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க. ஸோ இதை ஒடுக்கிறதுக்காக போலீஸார் நடத்தின துப்பாக்கி சூட்டில் வந்து 21 பேர் கொல்லப்பட்டாங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளும் அரசாங்கத்தின் மேலே ஒரு பெரிய அதிருப்தியை கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய ஹெல்த்துமே வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ 1987 வருஷம் டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு மாபெரும் இடியாக அந்த செய்தி வந்து இறங்கியது, எம்ஜிஆர் அவர்களின் மரணம். முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய மறைவை தொடர்ந்து அவருடைய மனைவியான ஜானகி ராமச்சந்திரன் அம்மா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்களுடைய பெரும்பான்மையை ஆளுநர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களால தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியும், கட்சியை வந்து அரசு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களால அது முடியல. அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து இந்த அரசில் உரிமை கோர்றாங்க. இப்போது 2 ஒரு தரப்பாக வந்து பிரியுது. இத்தனை காலமாக கட்டி காத்துட்டு வந்து அதிமுக அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து 2ஆக பிரியுது. ஜா அணி ஜே அணி அப்படின்னு 2ஆக பிரியுது. அது மாதிரி இத்தனை காலமாக இந்த இரட்டை இலை அப்படின்றது உயிர் நாடியாக இருந்தது. அந்த தொண்டர்களுக்கெல்லாம் அந்த இரட்டை இலை அப்படின்ற சின்னம் வந்து முடக்கப்படுது. அதை தொடர்ந்து ஜானகி அம்மாவுக்கு இரட்டை புறா அப்படின்ற சின்னமும், ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல் சின்னமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போது சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ வந்து 4 முனை போட்டி அப்படின்றது வந்து பார்க்கப்படுது. திமுக ஒரு பக்கம் ஜனதா தளம், மார்க்சிஸ்ட், முஸ்லீம் லீக் இவங்களோட வந்து கூட்டணி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜானகி அணியை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தது வந்து இன்னொரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் வந்து வந்திருந்தது, விச் இஸ் சிவாஜி கணேசன் அவர்களுடைய கட்சி. மற்றும் ஒரு நடிகர் வந்து புதுசாக கட்சி தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்ற பேரில் வந்து கட்சி தொடங்கியிருந்தார். ஸோ அவர் என்னதான் வந்து அவர் ஜெயலலிதா மேடமோட நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் ரியல் லைஃப்பில் வந்து ஜானகி மேடமுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சிபிஐ, ஜனதா, குடியரசுக் கட்சி ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு பக்கம் திமுக வந்து 13 வருஷமாக வந்து விட்ட இடத்த அவங்களால ஆட்சிக்கே வர முடியல இல்லையா. ஸோ 13 வருஷமாக விட்ட இடத்த திரும்ப வந்து உட்காந்துடணும் எப்படியாவது அப்படின்ற முனைப்போட திமுக. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸு. ஏன்னா இது வரைக்கும் மாநில கட்சிகள் வந்து மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க தமிழக அரசியலை. ஸோ இந்த தடவை நம்ம திரும்பவும் வந்து பழைய டானா நம்ம ஆயிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட உங்களுக்கு நாங்கள் மீண்டும் காமராஜருடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ப்ராமிஸோட இந்த களத்தில் இருக்காங்க. இப்படியாக 4 முனை போட்டி அப்படின்றது அந்த காலகட்டத்தில் நடந்தது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வருது. இந்த முறை பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி அடைஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 27, 1989 திமுக சார்பாக பெரும் வெற்றி பெற்ற மு. கருணாநிதி அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுட்டாங்க. என்னதான் 13 வருஷம் போராடி ஆட்சி கட்டிலில் ஏறி உட்கார்ந்தாலும் கருணாநிதி அவர்களால் வந்து அது முழுசாக அந்த ஆட்சி காலம் அப்படின்றத வந்து முடிக்க முடியல. 2 வருஷத்தில் வந்து அவருடைய ஆட்சி அப்படின்றது கலைக்கப்பட்டது. அதுக்கான பின்னணி காரணங்கள்லாம் என்ன மாதிரியான களம் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 10வது சட்டமன்ற தேர்தல் 1990. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன விஷயம்லாம் நடந்தது, ஏன் 90வது வருஷத்தில் இந்த தேர்தல் நடந்தது அப்படின்றத களத்தை பார்க்கலாம். என்னதான் வந்து 2 வருஷத்துலேயே வாக்குறுதிகள் ஒரு பக்கம் வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிஎம்கே அரசாங்கத்துக்கு வந்து சேலஞ்சஸும் நிறைய இருந்தது. அது இலங்கை பிரச்சனை ரூபத்தில் வந்தது. இப்போ இந்த காலகட்டம் 90s காலகட்டம் அப்படின்றது இலங்கை
பிரச்சனை வந்து உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு காலகட்டம். அது வந்து இங்கே வரைக்குமே எதிரொலிச்சது. இப்போ ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இலங்கையோட வந்து இந்தியா ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டுக்குது. அதாவது இலங்கைக்கு இந்தியா அமைதிப்படையை வந்து ஒன்று அனுப்புகிற மாதிரி. ஆனால் அங்கே இந்திய அமைதிப்படை வந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டதுனால அதை திரும்ப பெறணும் அப்படின்னு ஆளும் திமுக அரசு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வந்து விடுத்துச்சு. ஆனால் அது வந்து சரியா இட் வாஸ் நாட் வெல் ரிசீவ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சியாக இருந்த அதிமுக அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ப்ரோ எல்டிடியாக இருக்காங்க, ஆளும் திமுக அரசு வந்து ப்ரோ எல்டிடியாக இருக்காங்க அப்படின்னு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதுதான் வந்து 1990 வருஷத்தில் இங்கே சென்னையில் சூளைமேடு அப்படின்ற பகுதியில் நடந்த ஒரு ஷூட் அவுட் சம்பவம். அதாவது EPRLF, அதாவது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது, ஈழ மக்கள் இயக்கம். ஸோ இதை சேர்ந்த 12 பேர், பத்மநாபன் மற்றும் இன்னும் 11 பேர் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினரால் வந்து அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க. ஷூட்டிங் வந்து நடந்தது சென்னையில். ஒரு சிட்டிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம். இங்கே வந்து ஒரு 12 பேர் வெளியூர்லேருந்து வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துட்டுருக்கிறதுன்றது ஒரு பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற மாதிரி அது டிஎம்கே அரசாங்கத்துக்கு மேலே ஒரு கரையாக அது சுமத்தப்பட்டது, பழியாக சுமத்தப்பட்டது. அதை தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் அதிமுக 2 பேருமே வந்து திமுக மேலே பழி சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க என்னென்னா, இங்கே வந்து எல்டிடிக்கு சாதகமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேலே வந்து பழி சொல்ல ஆரம்பித்தாங்க. இது இங்கோடு முடிஞ்சிருந்தால் பரவாயில்ல, சட்டம் ஒழுங்காக காரணமாக காட்டி திமுக அரசாங்கம் கலைக்கப்படுது. அதை தொடர்ந்து 1991 வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, இந்த பக்கம் திமுக இருக்காங்க. மே 26, 1991 வருஷம் எலெக்ஷன் நடக்க போது. அதை முன்னிட்டு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது மே 21 தமிழ்நாட்டுக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வராங்க, பிரச்சாரத்துக்காக வராங்க. அந்த நேரத்தில் தான் இந்தியாவே உலுக்குன அந்த ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் நடந்தது. அதுதான் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டது. மே 21 தமிழ்நாட்டில் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாரு. மொத்தமாக எல்லாருமே ஷாக்கு. தமிழ்நாட்டு மேலே வந்து ஒரு பெரிய ஒரு தீரா களங்கமாக அது வந்து உண்டு பண்ணுச்சு. அதை தொடர்ந்து ஒரு வாரத்திலேயே எலெக்ஷன் நடக்குது. மிகப்பெரிய அனுதாபலை காங்கிரஸ் மேலே. இந்த முறை அதிமுக மற்றும் காங்கிரஸ் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த முறை வந்து திமுகவுக்கு எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்து கூட கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படுது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நிறைய விமர்சனங்கள் அவங்க மேலே எழுந்தது. அதுக்கு காரணம் அடுத்தடுத்து நடந்த சர்ச்சைகள் தான். முதல் சர்ச்சை 1992 வருஷத்தில் கும்பகோணம் மகாமகம் நடந்தது. இதுக்கு மேடம் ஜெயலலிதாவும் அவங்களுடைய தோழியான சசிகலா அவர்களும் 2 பேரும் ஒன்றா வந்து இந்த மகாமகத்துக்கு போனாங்க. இதை தொடர்ந்து ஏற்படுத்த இந்த ஜன நெரிசலில் சிக்கி ஒரு 60 பேர் வந்து இறந்துட்டாங்க. இந்த ஆக்சிடென்டல் டெத் வந்து ரொம்ப பெரிய ஒரு விமர்சனத்தை அவங்க மேலே வந்து ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து ஸ்பிக் நிறுவன பங்குகளை வந்து விற்கிறதுல நடந்த ஊழல், அதுக்கப்புறம் வந்து அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை குறைந்த விலைக்கு விற்றது, இந்த மாதிரியான நிறைய சர்ச்சைகளில் அவங்க வந்து மாட்டினாங்க. அதோடு மட்டும் நிற்காம அவங்க அந்த வளர்ப்பு மகன் சுதாகரன் அப்படின்றவருடைய திருமணத்துக்கு அவங்க பண்ண அந்த பிரம்மாண்டமான செலவுகளும் வந்து அனைவரது புருவங்களையும் வந்து உயர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் வந்து ஒரு வெற்றி கொண்டாட்ட மாநாடு அப்படின்னு மதுரையில் வந்து நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் மேடம் ஜெயலலிதா அவங்க பேசின பேச்சு வந்து காங்கிரஸோட, அதாவது காங்கிரஸும் அதிமுகவும் சேர்ந்து தான் போன எலெக்ஷனை வந்து அந்த எலெக்ஷனை வின் பண்ணியிருந்தாங்க. பட் வெற்றி கொண்டாட்டத்தின் போது அவங்க பேசினது வந்து காங்கிரஸால் ஏற்றுக்க முடியல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய இறப்புனால வந்து அனுதாப அலையினால் மட்டுமே வந்து நான் வெற்றி பெறலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த காங்கிரஸ் அதிமுக உறவு அப்படின்றது கசந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசுக்கும் இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து 1996 வருஷத்துடைய சட்டமன்ற தேர்தல், 11வது சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவில் நடந்தது. அது என்ன அப்படின்னா, திமுகவில் மற்றும் ஒரு பிளவு ஏற்பட்டது. இது யாரால இந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1993 வைகோ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகலேருந்து வெளியேறி மறுமலர்ச்சி திமுக அப்படின்ற ஒரு புது கட்சியை தொடங்குறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து அவங்க வெளியில் வராங்க. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை நடந்தது. பாட்ஷா படத்தோட வெள்ளி விழாவை முன்னிட்டு
ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மேடையில் ஒரு பேச்சு ஒன்று பேசுகிறாங்க. அப்போது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்போது ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்த ஆர்எம்வி அவர்கள், அப்போது வந்து அதிமுக அமைச்சரவையில் அவர் இருக்கார். ஸோ ஆர்எம் வீரப்பன் அவர்கள் அதை வந்து தடுக்கலை அப்படின்றதுனால அவருடைய அமைச்சர் பதவி அப்படின்றது பறிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமான தேர்தலை முன்னிட்டு முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று வந்து செப்டம்பர் மாதத்தில் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, டைரெக்டாகவே ஏடிஎம்கேவை தாக்கிய ஒரு அறிக்கை வந்து சொல்கிறாரு. அதில் இந்த முறை மறுபடியும் நீங்கள் செல்வி ஜெயலலிதாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அது திமுகவுக்கான ஒரு ஓப்பன் சப்போர்ட்டாக அது பார்க்கப்பட்டது. இந்த முறை எலெக்ஷனில் அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இவ்வளோ அமளித்துமொழி நடந்துட்டு இருக்கும்போது காங்கிரஸோடைய முகமாக ரஜினிகாந்த் அவர்களே கொண்டு வரணும் அப்படின்லாம் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக இருக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் மத்தியில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த PV நரசிம்மராவ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக ஜெயலலிதாவோட கூட்டணி அப்படின்னு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இதை தொடர்ந்து காங்கிரஸில் வந்து ஒரு பெரிய ஷாக்கு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் வந்து பிளவுபடுது. தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு தனியாக ஒரு குரூப் வந்து வெளியில் வராங்க. அதாவது இந்த கூட்டணியில் அதிருப்தி அடைஞ்சவங்களாம் வெளியில் வராங்க. யாருன்னா மூப்பனார் அவர்கள், ப. சிதம்பரம், இவங்க வந்து முக்கியமாக வெளியில் வராங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இப்படியாக வந்து ஒரு பெரிய பிளவு அப்படின்றது ஏற்படுது. திமுகவுக்கு வந்து இங்கேருந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தாங்க இல்லையா தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் CPI கூட்டணி அமைக்குது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பலமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவும் வந்து திமுகவுக்கு கிடைக்குது. அப்படியே இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா மதிமுக, பிரிஞ்சு போன மதிமுக போட்டியிடுது. இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான பிளேயரும் வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து இறங்குறாரு. அவர் தான் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். இப்போ நான் அந்த வன்னியர் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ப்ராட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு புது ஃபோர்ஸாக, வன்னியர்களுடைய ஃபோர்ஸாக ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பாமக அப்படின்ற கட்சியை தொடங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க இந்த எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ரிசல்ட்ஸ், தேர்தல் முடிவுகள் அப்படின்னு வரும்போது வந்து திமுகவுக்கு தான் சாதகமான காற்று அந்த தடவை அடிச்சுது. மே 13, 1996 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் 4வது முறையாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இந்த முறை எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்து கூட மேடம் ஜெயலலிதாவுக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய பாலகிருஷ்ணன் அவர் அப்படின்றவருக்கு தான் வந்து அந்த பதவியும் கிடைச்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12வது சட்டமன்ற தேர்தல். அதாவது 2001 வருஷம் நடந்தது. இது மில்லேனியம்குள்ள ஒரு வழியாக வந்துட்டோம். நம்ம 50ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 வருஷம் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு, 50 வருஷம் கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலி 2000க்குள்ளே வந்தாச்சு. 2000 வருஷம் தொடங்கி முதல் தமிழக சட்டமன்ற தேர்தல் இது. இதில் வந்து நிறைய பிளாட் ட்விஸ்ட் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ இந்த கூட்டணி அப்படின்றதுலேயே பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் நடந்தது. இந்த முறை வந்து மத்தியில் பாஜக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, வாஜ்பாய் அவர்களுடைய அரசு வந்து இங்கே ஸ்டேட்டில் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. இது வந்து பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. இப்போது ஜெயலலிதா அவர்கள் ADMK அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ADMKவோட வந்து மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, CPI, CPM, அதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்ட் பிளாக், இந்திய தேசிய லீக் அப்படின்னு இந்த மாதிரியான இந்த சைடு ஒரு கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, இந்த பிரச்சாரம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டாரிக் சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில், அதிமுகவுடைய வரலாறுல அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னா வந்து 4 தொகுதிகளில் ஜெயலலிதா அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளுக்கு மேலே வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சால் அது எல்லாமே நிராகரிக்கப்படும் அப்படின்னு அவங்களுடைய 4 வேட்புமனுக்களுமே நிராகரிக்கப்படுது. இதை தொடர்ந்து அவங்க டைரெக்டாக வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு. இந்த தடவை ரிசல்ட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த காற்று அதிமுக பக்கம் தான் வந்து பலமாக அடிச்சுது. அதிமுக கூட்டணி வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாளே அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மேடம் ஜெயலலிதா அவர்களை வந்து இவங்க தான் எங்களுடைய சட்டமன்ற தலைவர் அப்படின்னு ஆளுநர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அவசரமாக ஆளுநர் ஃபாத்திமா பேவி அவர்கள் ஜெயலலிதா மேடமுக்கு வந்து
அவசர அவசரமாக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பதவி பிரமாணம் செல்லுபடி ஆகாது, ஏற்கனவே ஒரு கேஸ் போயிட்டு இருக்கவங்க வந்து இது இப்படி பதவி வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறாரு. உச்சநீதிமன்றம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிடுச்சு. இந்த பதவி பிரமாணம் செல்லாது அப்படின்னு சொல்லியாச்சு. வேற வழியே கிடையாது, வேற யாராவது இந்த முதலமைச்சர் பதவியை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற சூழ்நிலை. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து இந்த ஹாட் சீட்டுக்கு ஒரு ஆக்சிடென்டல் சிஎம்மாக ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு நிழலாக பதவி எடுத்துக்கிறார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 13வது சட்டமன்ற தேர்தல் 2006. ஓகேவா? இப்போது இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது, களம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேமுதிக அப்படின்ற ஒரு புதிய கட்சியோட உதயம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய புது கட்சியை வந்து தைரியமாக ஃப்ளோட் பண்ணார். ஃப்ளோட் பண்ணதோடு இல்லாமல் தனித்து போட்டியிட்டார். இது வந்து ஒரு நடிகர், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர், எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கேப்டன் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி சில பேர் வரல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தைரியமாக வந்து இறங்கி ஒரு கட்சியை வந்து தொடங்கினார். இன்ஃபேக்ட் அவர் நடத்தின கூட்டங்களுக்கு வந்து அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே வந்து யோசிக்கிற மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் வந்து அவர் கூட்டினார். எங்கே போனாலும் நிறைய அவருக்கு ஆதரவு அப்படின்றத கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் வந்து இந்த எலெக்ஷனில் புதுசாக ஒரு பிளேயர் அப்படின்றவர் வந்து ஆட் ஆன ஒரு தேர்தல். அது மட்டும் இல்லாமல் இந்த மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு வந்து நீங்கள் அடிக்கடி நியூஸில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலகட்டத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்றது வந்து ஏன் அப்படி சொன்னாங்க, என்ன குழப்பம் அங்கே நடந்தது, எப்படி அந்த நிலைமைக்கு வந்து டிஎம்கே வந்தது அப்படின்றத நம்ம இந்த டேர்மில் பார்க்கலாம். களம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது போன எலெக்ஷனில் மேடம் ஜெயலலிதா வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? வின் பண்ண கையோடு அவங்க மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய நடவடிக்கை வந்து பாராட்டுற மாதிரி தான் இருந்தது. இந்த 2001 2006 வரைக்குமான காலகட்டம் அப்படின்றது பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பார்த்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா அவர்கள்கிட்டேருந்து ஓபிஎஸ் கிட்டேருந்து திரும்ப வந்து 2002 ஆண்டு ஆண்டிப்பட்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிட்டு திரும்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் வந்து ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வந்து ஒரு அதிரடியான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கைது நடவடிக்கை. இதை வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்லாம் நிறைய கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டோட மிக மூத்த அரசியல்வாதியை இந்த மாதிரி அதிரடியாக நடுராத்திரியில் கைது பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய அதிர்வலைகளையும் சர்ச்சைகளையும் கொண்டு வந்தது. அது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து கண்ணகி சிலையை எடுத்ததன் மூலமாக வந்த விமர்சனம். இப்போ ட்ரிப்ளிகேனில் அந்த பீச் ரோடில் அந்த கண்ணகி சிலையை வந்து போக்குவரத்து நெரிசல் அப்படின்றத காரணம் காட்டி அந்த சிலையை வந்து எடுத்துட்டாங்க. பட் அது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக இல்லை, அது பூதாகரமான ஒரு எமோஷ்னல் சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து அது வடிவம் எடுத்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு முக்கியமான தமிழ்நாட்டோட முக்கியமான கோயில்களில் வந்து அன்னதான திட்டம் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய செல்வாக்கை வந்து பெருமளவில் ஏற்றி விட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து வீரப்பன் அவர்களுடைய என்கவுண்டரை தான் சொல்லணும். 2004 வருஷம் ரொம்ப வருஷமாக தண்ணி காட்டிட்டு இருந்த எந்த ஆட்சியில் அது பிடிக்க போகிறாங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக 2004 வருஷம் அதிமுகவோட ஆட்சியில் வீரப்பன் அவர்கள் வந்து வீரப்பன் என்கவுண்டர் பண்ணப்பட்டார். ஸோ அது பெரிய அளவில் வந்து இவங்களோட செல்வாக்கை அதிகமாக எடுத்து கொடுத்துச்சு. அதெல்லாம் தாண்டி இன்னொரு தக்மொமெண்ட்டும் பண்ணாங்க. அதுதான் வந்து காஞ்சி மடாதிபதியான ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களுடைய கைது நடவடிக்கை. அவர் மற்றும் விஜயேந்திர சரஸ்வதி இவங்க ரெண்டு பேருமே சங்கர்ராமன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. இது வந்து நாத்திகத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர கட்சிகளே வந்து கை வைக்க யோசிக்கிற ஒருத்தர் மேலே வந்து இவங்க தைரியமாக அரெஸ்ட் பண்ணது அப்படின்றது பப்ளிக் கிட்ட வந்து ஒரு பாராட்டை இவங்களுக்கு பெற்று தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த முறை தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த முறை வந்து தனித்து போட்டியிடுறாங்க முதல் எலெக்ஷன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஃபேமஸ் டைலாகை இந்த நேரத்தில் நினைவு கூறணும். எனக்கு வந்து மக்களோடும் கடவுளோடும் மட்டும்தான் கூட்டணி, எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தனித்து போட்டியிடுறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மதிமுக விசிக, ஸோ இது மாதிரி ஒரு சின்ன கூட்டணி தான். அதிமுக தான் வந்து மேஜர் பிளேயராக இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பாமக, சிபிஐ, ஸோ இவங்களோட கூட்டணியில் இருக்காங்க.
பாஜகவை பொறுத்த வரைக்கும் போன தடவை டிஎம்கேவோட கூட்டணியில் இருந்தாலும் இந்த தடவை வந்து தனித்து போட்டியிடுறாங்க. சரி, இப்போ வந்து தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருந்தது. 163 இடங்களை வந்து தொகுதிகளை வந்து பிடிச்சிருந்தாங்க. ஆனாலும் பெரும்பான்மைக்கு போதிய சீட்டுகளாக அது கிடைக்கல. அதனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது காங்கிரஸ், இடதுசாரி, அப்புறம் பாமக, இது மூணுமே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படின்னா எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், ஆனால் எங்களுக்கு வந்து எங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான். அப்படியாக எந்த அமைச்சரையும் வெளியிலேருந்து எடுத்துக்காமலே முழுக்க முழுக்க திமுக அமைச்சர்களை கொண்டே ஒரு அமைச்சரவையை வந்து கருணாநிதி அவர்கள் அந்த தடவை வந்து ஃபார்ம் பண்ணார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து ஒரே ஒரு இடம் விருத்தாச்சலத்தில் மட்டும்தான் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட விருத்தாச்சலத்தில் வந்து அது ஒரே ஒரு சீட் மட்டும்தான் அவர் வின் பண்ணார். ஆனாலும் 8% வாக்குகள் அப்படின்றது வந்து கணிசமான அளவு தான். ஸோ அந்த அளவுக்கு முதல் எலெக்ஷன்லேயே அவர் வந்து இடத்த பிடிச்சிருந்தாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெறும் 69 இடங்களில் மட்டும்தான் அவங்க கூட்டணி வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதனாலேயே பெரும்பான்மையை திமுகவால் நிரூபிக்க முடியல. வெளியிலிருந்து கட்சிகள் கொடுக்குற ஆதரவில் தான் இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படின்றதுனால அந்த டேர்ம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வர வரைக்குமே மேடம் ஜெயலலிதா அவர்கள் இந்த அரசாங்கத்தை வந்து ஆளும் மைனாரிட்டி அரசு அப்படின்னு ஒரு தடவையுமே வந்து ப்ரெஸ் மீட்லலாம் சொல்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 14வது சட்டமன்ற தேர்தல் 2011. இப்போ இந்த 2011 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி திமுகவுக்கு, ஆளும் கட்சியாக இருந்த திமுகவுக்கு களம் என்ன மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் வந்து சரியான நல்ல டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட ஓரளவு வந்து பேர் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருந்த ஒரு காலகட்டம். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, பொதுமக்கள்கிட்ட பேர் கெட்டுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது மின்வெட்டு. ரொம்ப அடிக்கடி நடந்த இந்த மின்வெட்டுனால மக்கள்கிட்ட பேர் கெட்டுது. அதே மாதிரி தொழில்களும் நிறைய வந்து முடக்கம், தொழில் உற்பத்தியிலையும் வந்து முடக்கம் ஏற்பட்டது. அந்த சைட்லையுமே வணிக மக்கள் பிரிவிலையுமே வந்து ஆளும் கட்சி மேலே ஒரு அதிருப்தியில் இருந்த ஒரு காலகட்டம் அது. அதே மாதிரி 2G அலைக்கற்றை அப்படின்றது அந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அதே மாதிரி அந்த மீடியாக்குள்ள வணிகத்துக்குள்ளெல்லாம் வந்து ஆளும் கட்சியோடைய சொந்தக்காரங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அப்போ திமுக அரசு வந்து சந்திக்க நேரிட்டது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி அப்படின்றதுல 11 கட்சிகளை சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப பலமான ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமான பிளேயர் அப்படின்னு சொல்லணும்னா வந்து தேமுதிக தான். போன தடவை வந்து மக்களுடைய கடவுளோட தான் கூட்டணி அப்படின்னு சொன்ன தேமுதிக இந்த தடவை எலெக்ஷனை அதிமுகவோட சேர்ந்து கூட்டணியாக சமாளிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய வகையில் அது எலெக்ஷன் ரிசல்ட்டையே வந்து திருப்பி விட்ட ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தது, ஆக்ஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட வந்து சமத்துவ மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் புதிய தமிழகம், இந்த மாதிரியான கட்சிகளாக வந்து கூட்டணியில் இணைஞ்சாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த முறை சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதிமுகவுக்கு கூட்டணிக்கு போகலை அப்படின்னாலும் அவருடைய ஆதரவை தெரிவித்தார். அதாவது காங்கிரஸுக்கான எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில் இந்த தடவை அதிமுகவுக்கு நாம் தமிழர் சார்பாக சீமான் அவர்கள் ஆதரவை தெரிவித்தார். அதே மாதிரி நடிகர் விஜய் வந்து அப்போது மக்கள் இயக்கம், விஜயோட மக்கள் இயக்கம் சார்பாகவும் அதிமுகவுக்கு அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பலமான அட்வான்டேஜான ஒரு பொசிஷனில் தான் இந்த முறை வந்து அதிமுக ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திச்சாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பாமக, விசிக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து காற்று பலமாக அதிமுக கூட்டணி பக்கமாக தான் அடிச்சது. பெருவாரியான வெற்றி பெற்றாங்க. மீண்டும் முதலமைச்சராக 4வது முறை மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்றுக்கிட்டாங்க. இந்த தடவை திமுக கட்சிக்கு வந்து எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்து கூட கிடைக்கல. அதுக்கு பதிலாக முதல் தடவையாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்தோட சட்டப்பேரவைக்குள்ள உள்ள போறாரு. 2011 டேர்ம்ல ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னா வந்து 2013 அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அம்மா உணவகம் திட்டம் தான் சொல்லணும். மிக குறைந்த விலையில பொதுமக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எடுத்துட்டு வந்த ஒரு திட்டம். அது வந்து இன்னைக்கு வரைக்குமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எல்லாரையும் தாண்டி ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு திட்டம் அப்படின்னா அம்மா உணவகத்தை சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து வெவ்வேறு பேரில் இந்தியாவுடைய பல மாநிலங்களில் வந்து இதே திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டோட இந்த அம்மா உணவகம் அப்படின்றது தான் வந்து ப்ளூ பிரிண்ட்டாக இருந்தது. அதை தாண்டி பெரிய அளவில் வந்து எதுவும் நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 15வது சட்டமன்ற தேர்தல் 2016 வருஷத்துக்கு நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது 2016 சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா இந்த எலெக்ஷன் தான்
ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் 2 பேரும் பார்க்க போகிற கடைசி எலெக்ஷன். ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது இந்த சட்டமன்ற தேர்தல். இதை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் வந்து என்ன மாதிரியான கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். திமுக தனியாக அவங்களுடைய கூட்டணி, அதிமுக தனியாக அவங்களுடைய கூட்டணி இருந்தாலும் தேமுதிக என்ன பண்ணாங்கன்னா, போன தடவை அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா, விஜயகாந்த் அவர்கள் வந்து வெளியில் வந்து தனியாக அவர் ஒரு கூட்டணியை வந்து வச்சுருந்தார். மக்கள் நல கூட்டணி அப்படின்ற பேரில் தேமுதிக தலைமை ஏற்று, அது கூட மதிமுக, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, அப்புறம் தமாக, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு கூட்டணி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் இந்த தடவை நாம் தமிழர் தனித்து போட்டிட்டாங்க, அதே மாதிரி பாமகவும் தனித்து போட்டிட்டாங்க. இப்போது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்றது இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு தனியாக வந்ததுனால என்னவோ அதிமுகவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு தேர்தலாக தான் இது இருந்தது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெருவாரியான வெற்றி பெற்று ஜெயலலிதா அவர்கள் கான்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்த முறையாக தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க. இப்போ அதை தொடர்ந்து அவங்க வந்து ஒரு வரலாற்று சாதனையும் பண்ணியிருந்தாங்க. அதாவது 1984க்கு அப்புறமா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா இந்த செகண்ட் கான்சிக்யூட்டிவ் வின் அப்படின்றத வந்து எந்த லீடரும் பண்ணதில்லை அப்படின்ற ஒரு ரூலை வந்து அவங்க வந்து உடைச்சாங்க. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டியோபோலி அப்படின்னு இருக்கும். சுழற்சி முறையில் தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஒரு தடவை வின் பண்ணுறவங்க அடுத்த தடவை வின் பண்ண மாட்டாங்க. அதிமுக, திமுக அப்படின்னு மாறி மாறி தான் வருமே தவிர திரும்ப ஓட்டு போட்ட கட்சிக்கே வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, வின் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. இந்த வெற்றியின் மூலமாக ஜெயலலிதா அவர்கள் அந்த ரூலையும் உடைச்சாங்க. ஜெயலலிதா அவர்களால் வந்து இந்த டேர்மை நிம்மதியாக முழுசாக அதை வந்து உட்காந்து ஆட்சி செய்ய முடியல. காரணம், அவங்க 2016 வருஷத்துலேயே உடல்நலக்குறைவு காரணமாக டிசம்பர் மாதம் வந்து காலமாகிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு வந்து இந்த ஊழல் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அவங்களுக்கு நிறைய அலைச்சலுமே அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் நம்ம நியூஸ் பார்த்துருந்தா தெரியும், அடிக்கடி பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சென்னைக்கும் பெங்களூருக்கும் கோர்ட்டுக்கும் வந்து அடிக்கடி அலைஞ்சிக்கிட்டே இருந்த ஒரு காலகட்டம் அது. அதே மாதிரி 2017 வருஷத்தில் உச்சநீதிமன்றம் ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க குற்றவாளி அப்படின்னும் ஜெயலலிதா மற்றும் சசிகலா உள்ளிட்டோர் வந்து 4 வருஷம் அவங்களுக்கு தண்டனை அப்படின்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை. 2016 வருஷம் டிசம்பர் மாதமே அவங்க உடல்நலக்குறைவால் காலமாகிட்டாங்க. இப்போ இதை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக பதவி பிரமாணம் செஞ்சாங்க இடைக்காலத்துக்கு. ஸோ அதை தொடர்ந்து என்னாச்சுன்னா, இந்த 2017 ஜனவரி தான் வந்து இந்த இளைஞர் எழுச்சி ஜல்லிக்கட்டு ப்ராட்டஸ்ட்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுவரை இல்லாத அளவுக்கு ஜல்லிக்கட்டு ஆதரித்து வந்து இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி போராட்டமாக அது வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன்முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாரு. ஒரு பக்கம் மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு பெரிய லாஸ், மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படின்னும் போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களும் வந்து காலமானாங்க. 2018 வருஷத்தில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து காலமாகி இருந்தாங்க. அடுத்தது 2021 16வது சட்டமன்ற தேர்தலை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 2 பெயர்கள் வந்து கிடையாது. மேடம் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள், இவங்க 2 பேருமே வந்து இந்த பேர் அரசியலில் கிடையாது அப்படின்னும் போது மாற்றத்துக்கான அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி, ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிற மாதிரியான ஒரு தேர்தலாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ இந்த எலெக்ஷனை அந்தந்த பெரிய தலைகள் இல்லாமல் இந்த கட்சிகள் வந்து எப்படி எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்னு மக்களுமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து 2018 வருஷம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்னொரு புது கட்சி வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் ஒரு நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் வந்து ஒரு கட்சியாக உள்ள வராங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வரும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய கட்சி மேலே வந்து ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்தது. ஏன்னா திடீர்னு அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு புதிய கட்சி தொடங்கினது ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேலே கொடுத்துச்சு. ஸோ இந்த தடவை கூட்டணிகள் அப்படின்றது எந்த மாதிரி அமைஞ்சுது, 2021 எப்படி எதிர்நோக்குனாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் திமுக வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற பேரில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறமா இடதுசாரிகள், ஸோ இவங்களோட ஒரு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி போட்டுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் இல்லாத ஒரு காலகட்டத்தில்
எடப்பாடி அவர்களை வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி பாஜகவோட தலைமையில், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, ஸோ இந்த 2 கட்சிகளோட கூட்டணி போட்டாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையம், இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர், அவங்க வந்து தனித்து போட்டிட்டாங்க. இந்த தேர்தலையும் அவங்க தனித்து தான் சந்திச்சாங்க. ஸோ எலெக்ஷன் வந்து கோவிட் லாக்டவுன் டைமில் நடந்ததுனால லாக்டவுன் வழிகாட்டுதலின்படி தான் வந்து இந்த எலெக்ஷன் அப்படின்றது நடந்தது. இப்போ ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் டிஎம்கே வந்து கிடைச்சிது. அது 25 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பெரும்பான்மையான ஒரு சீட்ஸை வந்து ஸ்வீப்பன் பண்ணாங்க. முதன்முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 17வது சட்டமன்ற தேர்தல் 2026. இப்போது இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வந்து ஒரு ஸ்டார் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய வரவு தான். அவர் திடீர்னு தாவேகா அப்படின்ற ஒரு புது கட்சி, டிவிகே அப்படின்னு ஒரு புது கட்சியை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணார். அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து பயங்கரமாக உற்சாகத்தில் இருக்காங்க ஒரு பக்கம். ஏன்னா ஒரு முறையுமே நம்ம வந்து இப்போ இந்த தமிழக அரசியல் வரலாறை வந்து நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எத்தனை நடிகர்கள் வந்து இந்த மாதிரி தனியாக கட்சி தொடங்கினாங்க, எத்தனை பேர் சக்ஸஸ் ரேட் காட்டினாங்க, எத்தனை பேர் வந்து கடைசியாக அமால்கமேட் பண்ணிட்டாங்க, வேறு கட்சியோட சேர்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இது வந்து இப்போ தான் தொடங்கின கட்சி அப்படின்றதுனால இதோடைய ஃபேட் என்ன, டெஸ்டினி என்ன அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம வந்து எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதெல்லாம் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்தெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. எதிர்கட்சி ஆளும் கட்சி யாராலையுமே நம்ம வந்து மறுக்க முடியாது அப்படின்றதும் உண்மைதான். திமுகவோட இந்த கூட்டணியில் வந்து மேஜர் பிளேயராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ், அடுத்தது வந்து தேமுதிகவை தான் சொல்லணும். ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை பயங்கரமான எதிர்த்த நாட்களை நம்ம அரசியலில் பார்த்துருக்கோம். பட் இந்த தடவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுக அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் சிபிஐ, சிபிஎம், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இவங்க எல்லாருமே வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற பேரில் திமுகவோட அலையன்ஸில் இருக்காங்க. அப்படியே இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலெக்ஷனில் நிறைய கட்சிகள் வந்து உடஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பக்கம் பாமகன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த தடவை அன்ஃபார்ச்சுனேட்லி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்களும் வச்சுருக்காங்க. ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அவங்க கூட வந்து அதிமுக ப்ளஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி இது. இதில் வந்து அன்புமணி ராமதாஸோட பாமக இருக்குது. அடுத்ததாக டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக, ஸோ அந்த கட்சியும் இந்த அலையன்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐஜேகே இருக்குது, புரட்சி பாரதம், அதுக்கப்புறம் தென் தமிழக ஃபார்வர்ட் பிளாக், ஸோ இந்த மாதிரியான கட்சிகளெல்லாம் வந்து இங்கே அதிமுக கூட்டணியில் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்குது. அப்படியே அடுத்தது வந்தீங்கன்னா வந்து அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சசிகலா மேடம் அவர்கள் வந்து ஒரு கட்சி வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதிமுக அப்படின்றது எத்தனை ஃப்ராக்மெண்ட்டாக உடஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சசிகலா அவர்களும் வந்து கட்சியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பாமக இந்த கூட்டணியில் இருக்குது. அப்புறம் பசும்பொன் மக்கள் தேசம், வேளாளர் முன்னேற்ற கழகம், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுறாங்க எப்போதும் போல. அடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களும் தனித்து போட்டியிடுறாங்க. அதே தான் புதிய தமிழகமும் தனித்து போட்டியிடுது. இப்போது இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்கும்போது தான் எத்தனை கூட்டணி எத்தனை கட்சிகள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு குழம்புற அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி குழம்புன ஒரு குட்டையில் தான் வந்து டிவிக்கே மீன் பிடிக்கிறதுக்காக இறங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடிகர்கள் கட்சி தொடங்குறதும் அது என்ன மாதிரியான டெஸ்டினி விதவிதமாக போனது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ பூராவே பார்த்தோம். ஸோ டிவிக்கேவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நியாயமாக இதை வந்து கொடுக்க முடியுமோ, எந்த கட்சிக்கும் சார்பு இல்லாமல் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். அதை நான் பண்ணேன் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கன்வெனிஸ்.